Greetings everyone. So Science and Technology second class. இது வந்து ஆல் இண்டியா சிவில் சர்வீஸ் கோச்சிங் சென்டர் ப்ளஸ் நான் முதல்வன் ரெண்டு ஸ்கீம்ஸும் சேர்ந்து நடத்துகிற ஒரு ப்ரோக்ராம் ப்ரிலிம்ஸ் ப்ரோக்ராம் விஷன் 1000 மிஷன் 100 அப்படிங்கிற ஒரு ஸ்பெஷலைஸ்டு ப்ரோக்ராம் கடையில் இந்த கிளாஸஸ் நடந்துகிட்ருக்கு. இன்றைக்கி கிளாஸ் வந்து இன்றைக்கி செஷன் வந்து சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி செகண்ட் பார்ட். ரைட். ஸோ சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி செகண்ட் பார்ட். ஃபர்ஸ்ட் பார்ட் பயோடெக்னாலஜி பேசிக் சயின்ஸ் பார்த்தோம். இந்த பார்ட்டில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா space plus communication technology. Space plus communication technology. So இந்த டாப்பிக்கில் கொஷின்ஸ்னு பார்த்தா நம்ம போன செஷனில் பேசின போல் அரௌண்ட் 108 கொஷின்ஸ் மொத்தமாக சயின்ஸ் அண்ட் டெக்லேருந்து இந்த கடைசி 15 வருஷத்துக்கு பார்க்கும்போது வந்திருக்கு. ஸோ இது வந்து ஆப்வியஸாக ஒரு பெரிய நம்பர் அப்படிங்கிறத நம்ம லாஸ்ட் கிளாஸ்லேயே பார்த்தோம். இப்போ இதில் இந்த ஸ்பேஸ் அண்ட் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி இது எவ்வளோ கொஷின்ஸ் வருது அப்படின்னு பார்த்தா ஸ்பேஸ் வந்து அரவுண்ட் 15 to 18 கொஷின்ஸும் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி வந்து அரவுண்ட் 8 to 10 கொஷின்ஸும் வருது. அப்போது ரஃபாக நீங்கள் கால்குலேட் பண்ணாலே அபவுட் 25 to 30 கொஷின்ஸ் டோட்டலாக வந்துடுது. ஸோ இது வந்து ஒரு அகைன் சாதாரண நம்பர் கிடையாது. இப்போது இதில் ஆப்வியஸாக இந்த போர்ஷன் அப்படின்னு பார்த்துக்கிட்டா இந்த ஸ்பேஸாக இருக்கட்டும் இல்லை இந்த கம்யூனிகேஷன் டெக்னாலஜியாக இருக்கட்டும், இன்ஃபேக்ட் ஃபார் தேட் மேட்டர் சயின்ஸ் அண்ட் டெக் மொத்த போர்ஷன்மாக இருக்கட்டும் ஒரு வாஸ்ட் சிலபஸ். ரைட்டா? ஸோ இந்த ஸ்பேஸ் பர்டிகுலர் இந்த ஸ்பேஸ் இந்த கம்யூனிகேஷன் டெக்னாலஜியில் there is a trace of பேட்டர்னு பெருசே சொல்லிட முடியாது. அட்லீஸ்ட் ஒரு ரிப்பீட்டடாக ஒரு சில டாபிக்ஸ்லேருந்து திருப்பி கேட்குறதுனால அதை வந்து we can take that as a pattern but not per se as a pattern. ரைட். இப்போது இது வந்து ஒரு சில டாபிக்ஸை நம்ம சூஸ் பண்ணி அதில் பார்த்தாக்க அதுக்கான பலன் வந்து கொடுக்கறது வந்து ப்ராபபிலிட்டி கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அப்போ அது என்னென்ன அந்தந்த டாபிக்ஸ் என்னென்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஆப்வியஸாக ப்ரீவியஸ் இயர் கொஷின், அதுக்காக தான் இந்த ஹோல் செஷனுமே. சரி. ஸோ இந்த செஷனை எப்படி பிரிக்கலாம் அப்படின்னு பார்த்தா பர்டிகுலராக ஸ்பேஸ் செக்டர் எப்படி பிரிக்கலாம்னு பார்த்தா 4 பிரிக்கலாம். யூனிவர்ஸ் பேசிக்ஸ், ஸ்பேஸ் டெக் பேசிக்ஸ், ஐஎஸ்ஆர்ஓ, தென் குளோபல் மிஷன்ஸ். இந்த மாதிரி பேசிக்காக 4 பிரிச்சுக்கலாம். சரி. யூனிவர்ஸ் பேசிக்ஸ் ஆப்வியஸாக நம்ம எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னா பிக் பேங் தியரி. ரைட். ஸோ இந்த யூனிவர்ஸ் ஃபார்ம் ஆகி வந்து அபவுட் 4 பில்லியன் இயர்ஸ் ஆகுது. எதுலேருந்து ஃபார்ம் ஆச்சு அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு சிங்குலாரிட்டி அப்படிங்கிற ஒரு இன்ஃபினிட் டென்சிட்டி உள்ள ஒரு சப்ஸ்டன்ஸ் ஒரு எலிமெண்ட்லேருந்து திடீர்னு பயங்கர வயலண்ட்டான ஒரு ஒரு வெடிப்பு, அதுதான் பிக் பேங் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ அது வெடித்ததுலேருந்து யூனிவர்ஸ் இந்த சோலார் சிஸ்டம் எல்லாமே வந்து உருவாக ஆரம்பிச்சுது அப்படின்னு சொல்கிறாங்க. சரி. இப்போது இன்னைக்கு வரைக்குமே இந்த யூனிவர்ஸ் வந்து இட் இஸ் எக்ஸ்பேண்டிங் அப்படிங்கிறது தான் விஷயம். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக சொல்கிறாங்க. இங்கே தான் வந்து இந்த பிக் பேங் ஸ்டார்ட் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் 4 பில்லியன் இயர்ஸ் ஆகிருக்கு இன்றைக்கி நமக்கு இந்த டேட்டுக்கு பேசும்போது. ஸோ இன்றைக்கி வரைக்குமே அந்த எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் தி ஹோல் யூனிவர்ஸ் வந்து இட்ஸ் ஹேப்பனிங் அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட். ஸோ இந்த பிக் பேங் இது வந்து இந்த தியரி அப்படிங்கிறது வந்து எந்த அளவுக்கு நம்பகமானது அப்படின்னா ஒரு சில எவிடன்ஸை வச்சு இதுதான் இன்றைக்கி இருக்கிற ஒரு வயபிள் தியரி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது என்ன எவிடன்ஸ் அப்படின்னு பார்த்தா காஸ்மிக் மைக்ரோவேவ் பேக்ரவுண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன்று காஸ்மிக் மைக்ரோவேவ் பேக்ரவுண்ட் அப்படின்னு சொல்லி. ஸோ இது வந்து பேசிக்காக இது என்னன்னு சொல்கிறாங்கன்னா இந்த ஃபாசில் லைட் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இந்த பிக் பேங் நடந்தப்போ அந்த டைமில் நிறைய ஃபினாமினா நடந்திருக்கும். அதில் ஒன்று வந்து இந்த எக்ஸ்பல்ஷன் ஆஃப் எனர்ஜி, அப்புறம் அந்த ஃபோட்டான் எக்ஸ்பல்ஷன்ஸ். இந்த ஃபோட்டான் பேசிக்காக வந்து லைட். ஸோ இந்த லைட்டை இன்னைக்கு நம்ம அப்சர்வ் பண்ணுறோம். ஒரு சில இடங்களில் இது கிடைக்குது. இது வந்து ஃபாசில் ஃபோட்டான்ஸ்னு சொல்கிறாங்க, இல்லை ஃபாசில் லைட்ஸ்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து பிக் பேங் அந்த பாயிண்டில் சோர்ஸாக இருக்கிறனால இட் ஹேஸ் அ வேலிட் substance for making this theory a
ரியாலிட்டி இல்லாட்டினா அது உண்மை அப்படின்னு சொல்கிறதுக்கான ஒரு ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. அது ஒன்று. இன்னொன்று ரெட் ஷிஃப்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. பேசிக்காக ரெட் ஷிஃப்ட்னா என்ன அப்படின்னா, ஸோ நம்மளுக்கு ஸ்பெக்ட்ரம் தெரியும், விப்ஜிஆர் அப்படிங்கிற ஒரு ஸ்பெக்ட்ரம் தெரியும். அதில் அந்த ஃபோட்டான் அதை லைட் ட்ராவல் பண்ணும்போது அந்த டிஸ்டன்ஸ் அதிகமாக என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தாக்க அந்த ஃபோட்டான்ஸோடைய அந்த மாலிகுல்ஸ் வந்து என்னவாகுதுன்னா இட் இஸ் புஷ்டு டுவர்ட்ஸ் தி ரெட் எண்ட் ஆஃப் தி விப்ஜிஆர், அந்த ஸ்பெக்ட்ரமுடைய ரெட் எண்டுக்கு தள்ளப்படுது. சரிங்களா? ஸோ இதை வந்து என்னன்னு சொல்கிறாங்கன்னா ரெட் ஷிஃப்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது ஹீலியம், ஹைட்ரஜன், இந்த மாதிரி லைட் எலிமெண்ட்ஸ்லாம் வந்து அபண்டன்ஸாக வந்து நம்மளோட யூனிவர்ஸில் இருக்கிறதே வந்து இட் ப்ரூவ்ஸ் தி பிக் பேங் தியரி அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு ரொம்ப டெக்னிக்கலாக உள்ளே போக வேண்டாம். இப்போ பிக் பேங் தியரி உண்மையா இல்லையா அப்படின்னு கேட்டால் இந்த மாதிரி ஒரு சில தியரிஸ், அது சப் தியரிஸ் இருக்குது. இது வந்து இட் இஸ் வேலிடேட்டிங் தி பிக் பேங் தியரி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது போதுமானது நமக்கு. சரி, அடுத்தது இப்போ நம்ம இந்த யூனிவர்ஸ்க்கு வரோம். இப்போ யூனிவர்ஸ் அப்படின்னு பர்சே பார்க்கும்போது என்ன அப்படின்னா, நமக்கு நோன் யூனிவர்ஸ் இந்த பர்சன்டேஜ் வைஸ் பார்க்கும்போது எவ்வளோ பர்சன்டேஜில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா வெறும் 4 to 5% தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. வெறும் 4 to 5% தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. மீதி எல்லாமே வந்து என்ன சொல்கிறாங்கன்னா டார்க் எனர்ஜி அண்ட் டார்க் மேட்டர்னு சொல்கிறாங்க. இன்ஃபேக்ட் டார்க் எனர்ஜி வந்து இட் மேக்ஸ் அப் ஃபார் 70%, டார்க் மேட்டர் வந்து இட் மேக்ஸ் அப் ஃபார் 25% அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த டார்க் எனர்ஜி அண்ட் டார்க் மேட்டர். ஸோ இந்த டார்க் எனர்ஜி அண்ட் டார்க் மேட்டர் எக்ஸிஸ்டன்ஸுக்கு வந்து இன்னும் நமக்கு ஒரு சாலிட் எவிடன்ஸ் இல்லை. ஆனால் இது எக்ஸிஸ்ட் ஆகுது, இது வந்து இட் இஸ் நாட் அ ஃபினாமினன், இட் இஸ் அ ரியாலிட்டி அப்படிங்கிறது வந்து எப்படி சொல்கிறாங்க வந்து இந்த பிக் பேங்க் அப்புறம் இந்த எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் யூனிவர்ஸ் நடந்துட்டுருக்குன்னு சொல்கிறாங்க. சரிங்களா? இப்போ இந்த எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் யூனிவர்ஸ் நடக்கிறதுக்கு ஏதோ ஒரு ஃபோர்ஸ் வேணும். அப்படின்னா அந்த ஃபோர்ஸ் இஸ் இன் எக்ஸிஸ்டன்ஸ், ஆனால் வி கேனாட் அப்சர்வ் இட் எட் அப்படின்னு சொல்லும் போது இதுக்கு பேர் என்ன சொல்கிறாங்கன்னா டார்க் எனர்ஜி. அதாவது இந்த டார்க் எனர்ஜி தான் வந்து ரெஸ்பான்சிபிள் ஃபார் தி எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் யூனிவர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்ஃபேக்ட் ரீசெண்ட் டைம்ஸில், அதாவது இந்த ஆஸ்ட்ரானமிக்கலாக பேசும்போது இந்த ரீசெண்ட் டைம்ஸ் அப்படின்னா கடைசி ஒரு சில மில்லியன் பில்லியன் இயர்ஸில் வந்து இந்த எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் யூனிவர்ஸ் ஹேஸ் ஆக்சிலரேட்டட் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த ஆக்சிலரேட்டடுக்கு காரணம் என்ன? அகைன் தே ஆர் பாயிண்டிங் தி ஃபிங்கர்ஸ் டுவர்ட்ஸ் டார்க் எனர்ஜி. ரைட், இது டார்க் எனர்ஜி. இப்போ டார்க் மேட்டர் அப்படின்னா என்ன? இந்த டார்க் மேட்டர்னா பாருங்கள், ஸோ இது வந்து ஒரு ரஃப் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் இந்த எக்ஸ்பென்ஷன் ஆஃப் யூனிவர்ஸ் தான். இப்போது இங்கே எல்லாமே இந்த கேலக்சிஸ், மில்கி வேஸ் இதெல்லாம் இருக்குது. சரிங்களா? அப்படி இந்த பிக் பேங்க்லேருந்து வைலண்ட்டாக வெடிச்சு தான் இதெல்லாம் உருவாச்சு. சரி, இன்றைக்கி வந்து எக்ஸ்பேண்ட் ஆகிட்டு இருக்கு, இந்த எக்ஸ்பேன்ஷன் வந்து ஆக்சிலரேட் இருக்கு. சரி, அப்படி ஆக்சிலரேஷனில் வந்து இந்த எக்ஸ்பேன்ஷன் வந்து என்ன பண்ணுறதுக்கு வாய்ப்பு உண்டு அப்படின்னா எல்லா கேலக்சிஸையும் எல்லா அந்த மில்கி வேஸையும் வந்து அதோடைய பொசிஷன்லேருந்து செதற விடுறதுக்கு வாய்ப்பு உண்டு. இருக்கா இல்லையா? வாய்ப்பு உண்டு. ஸோ அந்த மாதிரி நடக்காமல் ஏதோ ஒரு ஃபோர்ஸ் வந்து ஹோல்ட் பண்ணி வைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது பிக் பேங் நடந்துருச்சு, யூனிவர்ஸ் உருவாயிடுச்சு, இன்றைக்கி எக்ஸ்பேண்ட் ஆகிட்டுருக்கு, இன்றைக்கி இந்த எக்ஸ்பேன்ஷன் ஆக்சிலரேட் ஆகிட்டுருக்கு. இதுக்கு காரணம் டார்க் எனர்ஜி. இப்போ இந்த எக்ஸ்பேன்ஷன் ஆக்சிலரேஷன்லாம் நடந்துமே வந்து அந்த யூனிவர்ஸோடைய அந்த கேலக்ஸியோடைய பொசிஷன்ஸ்லாம் அங்கங்கே தான் இருக்குது. கொஞ்சம் கேப் உடுவே தவிர வேறு எங்கேயும் பெருசாக ஸ்பைரல் அவுட் ஆகி அதோடைய பொசிஷன்லேருந்து வெளியே போகலை. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்கிறாங்கன்னா டார்க் மேட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த டார்க் மேட்டருடைய எக்ஸிஸ்டன்ஸ் எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா ஒன்லி த்ரூ தி gravitational force that exerts. சரிங்களா? ஸோ dark energy is responsible for accelerating the expansion of universe. Dark matter is responsible for holding the universe in their own place. ஸோ இதுதான் ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ். இப்போது ஃப்ரிட்ஸ் ஸ்விஸ்கி இவர் தான் வந்து ஃபர்ஸ்ட்டு இந்த டார்க் மேட்டர் அப்படிங்கிற ஒரு டேர்மை வந்து யூஸ் பண்ணியிருக்காரு. ஸோ டார்க் மேட்டர் வந்து அகைன் they do not interact strongly with other matters. ஏன் அப்படின்னா அது வந்து they are not made up of protons and neutrons as we know of any matter would be made of. So that is not the case அப்படிங்கிறனால they do not interact with any other matter. சரி, ஸோ இந்த ப்ராப்பர்ட்டிஸ் அப்படிலாம் பார்க்கும்போது இன்னொன்று நமக்கு ஞாபகம் வரும். என்ன அப்படின்னா நியூட்ரினோ அப்படின்னு ஒன்று. ரைட்டா? ஸோ அதுக்கு கொஞ்சம் லேட்டராக வரும். இப்போ டார்க் மேட்டர் டீல் பண்ணுவோம். சரி, இப்போ இந்த டார்க் மேட்டரை அப்சர்வ் பண்ணுறதுக்கு
வேர்ல்டு லெவலில் நிறையா வந்து ஸ்டெப்ஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த டார்க் மேட்டர்னு சொல்கிறதுக்கு வந்து 2 ஃபினாமினா வந்து நோட் பண்ணியிருக்காங்க. ஒன்று வீக்லி இன்ட்ராக்டிங் மேசிவ் பார்ட்டிகல்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம், இன்னொன்று வந்து மேசிவ் காம்பேக்ட் ஹாலோ ஆப்ஜெக்ட் அப்படின்னு ஒன்று. ஸோ இது ரெண்டுமே வந்து இது செட் டு பி த பொட்டென்ஷியல் கேண்டிடேட் ஃபார் அ டார்க் மேட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட். ஸோ திஸ் இஸ் அபவுட் டார்க் மேட்டர். இப்போது ஒரு சில எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் வேர்ல்டு லெவலில் நடந்துகிட்ருக்கு. அதெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தாக்கா இது. ஸோ லக்ஸ் ஜெஃப்லின் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெரிமெண்ட். பேசிக்காக இந்த எக்ஸ்பெரிமெண்ட் எதுக்காக அப்படின்னு பார்த்தாக்க இட் இஸ் ட்ரையிங் டு அப்சர்வ் அண்ட் மேப் டார்க் மேட்டர்ஸ் தட் எக்ஸிஸ்ட் இன் யூனிவர்ஸ். ஸோ இது எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தாக்க ஒரு ரொம்ப பெரிய ஜினான் டேங்கை அண்டர் கிரவுண்டில் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்க. அந்த ஜினான் டேங்க்கில் வந்து நெஸ்டட் இந்த டைட்டானியம் டேங்க்ஸ். இந்த டேங்க் இட் செல்ஃப் வந்து மேடப் ஆஃப் டைட்டானியம். அதுக்குள்ளே ஜினானை ஃபில் பண்ணுறாங்க. இதை அண்டர் கிரவுண்டில் வைக்கிறாங்க. சரியா? ஸோ அதுக்குள்ளே இது யுனைடெட் ஸ்டேட்ஸில் வந்து டக்கோட்டா அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து இதை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ இங்கே ஒன்ஸ் அந்த டார்க் மேட்டர் வந்து பாஸ் ஆகும்போது தே ஆர் ட்ரையிங் டு ஸ்டடி இட் அண்ட் அப்சர்வ் இட். ரைட். சரி, இது த லக்ஸப்ளின் எக்ஸ்பெரிமெண்ட். இப்போ இதில் என்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா கார்ட்மன் அண்ட் விட்டன் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுறாங்க. இந்த யூஸ் பண்ணி தான் இந்த லக்ஸப்ளின் எக்ஸ்பெரிமெண்ட்டை கண்டக்ட் பண்ணுறாங்க. சரி, அடுத்தது வேற என்னென்ன எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் வந்து இந்த டார்க் மேட்டர் ரிலேட்டடாக நடந்துட்டுருக்கு அப்படின்னு பார்த்தாக்கா ஜினான் என்டி அப்படிங்கிறது ஒன்று இட்டாலியில் கண்டக்ட் பண்ணுறாங்க. அதே போல் பாண்டா எக்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் வந்து சைனாவில் கண்டக்ட் பண்ணுறாங்க. சரிங்களா? ஸோ இதெல்லாம் வந்து டார்க் மேட்டர்ஸை படிக்கிறதுக்காக மேற்கொள்ளப்பட்டுக்கிட்டு இருக்க ஒரு சில எக்ஸ்பெரிமெண்ட்ஸ். சரி, ஸோ டார்க் மேட்டர். ரைட். இப்போது அடுத்து இந்த பேசிக் ஆஃப் யூனிவர்சஸில் பார்க்கும்போது தெர் ஆர் சம் ஃபண்டமெண்டல் ஃபோர்ஸஸ் இன் திஸ் யூனிவர்ஸ். அதை ஃபோர் டைப்ஸ் ஆஃப் ஃபோர்ஸஸ் இருக்குது. ஒன்று ஸ்ட்ராங் ஃபோர்ஸ், இன்னொன்று வீக் ஃபோர்ஸ், இன்னொன்று எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபோர்ஸ், இன்னொன்று வந்து கிராவிட்டி. ஸோ தீஸ் ஆர் தி 4 ஃபண்டமெண்டல் ஃபோர்ஸஸ் இன் தி யூனிவர்ஸ். இதில் மோஸ்ட் ஸ்ட்ராங்கஸ்ட் வந்து as the name says strong force. அடுத்து கிராவிட்டி வந்து இட் இஸ் கன்சிடர்ட் டு பி தி வீக்கஸ்ட் ஃபோர்ஸ் அமாங் தீஸ் 4. இப்போ இந்த கிராவிட்டிக்கு வந்து இன்னொரு அம்சம் என்ன அப்படின்னா தே ஹாவ் இன்ஃபினிட் ரேஞ்ச். அதோடைய ரேஞ்சுன்னு பார்த்தாக்கா ஒரு அளவு இல்லாமல் போல இருக்குது. ஆனால் இதே கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபோர்ஸுக்கும் உண்டு. இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபோர்ஸும் இட் ஹேஸ் இன்ஃபினிட் ரேஞ்ச், பட் இட் இஸ் ஸ்ட்ராங்கர் தேன் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். சரி, இது பேசிக் ஃபோர்ஸஸ். ஸோ இதெல்லாம் வச்சு ஒரு சில மாடல்ஸ் வந்து தி எக்ஸிஸ்டன்ஸ் அண்ட் தி அந்த யூனிவர்ஸோடைய மேக்கப்பை வந்து நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணியிருப்பாங்க. அதில் ஒரு முக்கியமான பர்சனாலிட்டி யார் அப்படின்னு பார்த்தாக்கா ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன். அவருடைய ஜென்ரல் தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி ஒரு முக்கியமான மாடல். சரி, இதே போல் வேறு சில மாடல்ஸ் இருக்குது. அதில் ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தா ஸ்டாண்டர்ட் மாடல் ஆஃப் ஃபிசிக்ஸ். ஸ்டாண்டர்ட் மாடல் ஆஃப் ஃபிசிக்ஸ். சரி, ஸோ இதில் இந்த மாடலில் பர்டிகுலராக வந்து என்ன ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தாக்க தே ஆர் ட்ரைங் டு எக்ஸ்பிளைன் வாட் தி வேர்ல்ட் இஸ் மேட் ஆஃப் அண்ட் ஹவு இட் இஸ் ஹெல்டு டுகெதர். அந்த மாதிரி பேசிக்கான கொஷின்ஸை ஆன்சர் பண்ணுறதுக்கு இதில் ட்ரை பண்ணுறாங்க. ஸோ இந்த பேசிக் கொஷின்ஸை எப்படி இந்த மாடல் எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுது அப்படின்னா இட் டிஸ்கிரைப்ஸ் அபவுட் சம் 6 டைப் ஆஃப் குவார்க்ஸ். அப்புறம் அந்த 4 ஃபண்டமெண்டல் ஃபோர்ஸஸில் 3 ஃபண்டமெண்டல் ஃபோர்ஸஸை இந்த பர்டிகுலர் மாடல் எக்ஸ்பிளைன் பண்ணுது. அதுக்கப்புறம் வந்து போசான்ஸ், அதாவது ஹிக் போசான்ஸ், இந்த மாதிரி விஷயங்களை டிஸ்கிரைப் பண்ணுது. ஸோ இதெல்லாமே வந்து பண்ணிட்டாலே ஒரு அளவுக்கு ஹவு தி வேர்ல்ட் இஸ் மேட் அப் ஆஃப் ஹவு தி யூனிவர்ஸ் இஸ் ஹெல்ட் டுகெதர் அப்படிங்கிற ஒரு கொஷனுக்கு ஓரளவுக்கு ஆன்சர் கொஞ்சமாவது நியராக வர முடியுது அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இது இல்லாமல் ஸ்ட்ரிங் தியரி அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸ்ட்ரிங் தியரி
சரி, அது என்னங்கிறது ஒரு செகண்டில் பார்க்கலாம். ரைட், இப்போ இந்த குவார்க்ஸ் வந்து பேசிக்காக என்ன சொல்கிறாங்கன்னா, தீஸ் ஆர் தி ஃபண்டமெண்டல் பார்ட்டிகல்ஸ்னு சொல்கிறாங்க. நம்ம கொலோக்கியில் பேசும்போது வாட் ஆர் தி ஃபண்டமெண்டல் பார்ட்டிகல் அப்படின்னா ஆட்டம்னு சொல்லுவோம். ஆட்டம் இஸ் மேட் அப் ஆஃப் அப்படின்னா புரோட்டான், நியூட்ரான், எலக்ட்ரான் அப்படின்னு சொல்லுவோம். அப்போது தி ஃபண்டமெண்டல் பார்ட்டிகல் ஷுட் பி புரோட்டான் அண்ட் நியூட்ரான் தானே அப்படின்னு சொல்லுவோம். பட் இந்த proton and neutron itself is composed of smaller particles called quarks. So these are the fundamental particles, right? சரி, ஸோ இதுக்கு ஒரு அம்சம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, quarks வந்து they cannot exist alone. இங்கே வந்து they will be existing only in groups அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த groups அப்படின்னு பார்த்துக்கிட்டா இந்த டயக்ராம் பாருங்கள், இதெல்லாம் வந்து quarks அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஃபுல்லாத்தையுமே குவார்க்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு இன்னொன்று வந்து ஹேட்ரான்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கே வந்து எலக்ட்ரான் பார்த்தீங்கன்னா விச் ஹேஸ் அ நெகட்டிவ் சார்ஜ் எதுக்கடியில் கேட்டகரைஸ் பண்ணியிருக்காங்கன்னா லெப்டான்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு அடியில் கேட்டகரைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குமோ இல்லை இதெல்லாம் தேவையா அப்படின்ட்டு நீங்கள் யோசிக்க அப்படின்னா ரொம்ப பெருசாக இதை டீப்பாக போய் படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ரைட்டா? இதை ரொம்ப பேசிக்காக தெரிஞ்சுக்காங்க. நம்ம என்ன கிளாஸில் டிஸ்கஸ் பண்ணுறோமோ அது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ இது ரிலேட்டடாக வந்து கொஷின்ஸ் வருமா அப்படின்னா நம்மளால் வராதுன்னு ஸ்ட்ரிக்டாக சொல்ல முடியாது. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹிக்ஸ் போசான் இருக்கு இல்லையா, இந்த ஹிக்ஸ் போசான் இதை கண்டுபிடிச்ச அந்த ஹிக்ஸ் வந்து ரீசெண்டாக இறந்துட்டார். ஸோ இது கரண்ட் அஃபேர்ஸ் ஒன்று. ரெண்டாவது, இது ரிலேட்டடான கொஷின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங் தியரி, ஸ்டாண்டர்ட் மாடல், இதெல்லாமே வந்து 2017 கேட்டிருக்காங்க. ஸோ இதை எக்ஸ்பிளைன் பண்ணுற அளவுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி அங்கே உள்ள டீப்பாக கேட்பாங்களான்னா தட் இஸ் ஹைலி டவுட்ஃபுல். ஆனால் அதில் என்ன சொல்லியிருக்காங்க, பேசிக்காக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்க வேண்டியது. அட்லீஸ்ட் ஏதோ ஒரு கொஷின் இது ரிலேட்டடாக வந்துச்சுன்னா நம்ம எலிமினேட் பண்ணுற அளவுக்காவது நமக்கு இந்த நாலேஜ் இருக்கணும். சரி, ரைட், கம்மிங் பேக் டு குவார்க்ஸ். ரைட், இப்போது இதில் குவார்க்ஸ் வந்து தே எக்ஸிஸ்ட் இன் குரூப்ஸ், தே cannot exist alone அப்படிங்கிறது ஒன்று. அடுத்து இந்த ஹிக்ஸ் போசான். ஸோ இந்த யூனிவர்ஸ் நம்ம எப்படி ஃபார்ம் ஆச்சுன்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த பிக் பேங்க்லேருந்து ஃபார்ம் ஆச்சு. இப்போது அந்த டைமில் என்ன உருவாயிருக்கு அப்படின்னா கூடவே சேர்ந்து ஹிக்ஸ் ஃபீல்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று உருவாயிருக்கு. இப்போ இதில் இருந்து தான் இந்த ஹிக்ஸ் போசான் வந்திருக்குன்னு சொல்கிறாங்க. ரைட்டா? இப்போ இந்த ஹிக்ஸ் போசான் வந்து பேசிக்காக எல்லா ஃபண்டமெண்டல் பார்ட்டிகல்ஸுக்குமே வந்து சார்ஜஸ் கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட்டா? எக்ஸாம்பிள் எலக்ட்ரான்ஸ், குவார்க்ஸ், இது எல்லாத்துக்குமே வந்து மாஸ் ஒரு மாஸ் கொடுத்தது வந்து இந்த ஹிக்ஸ் போசான் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஸோ இந்த பார்ட்டிகல்ஸ்க்கெல்லாம் மாஸ் கொடுத்தனால இந்த பர்டிகுலர் ஹிக்ஸ் போசான் அப்படிங்கிறது என்ன சொல்கிறாங்கன்னா காட் பார்ட்டிகல் அப்படின்னு சொல்கிறாங்க. காட் பார்ட்டிகல் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இது ஒன்று. இன்னொன்று ஃபோட்டான், அதாவது தி பார்ட்டிகல்ஸ் ஆஃப் லைட், இது வந்து இந்த போசான் கூட இன்ட்ராக்ட் பண்ணாதனால ஃபோட்டான்ஸ்க்கு வந்து மாஸ் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இது ரெண்டு. மூணாவது, இந்த நோன் ஃபண்டமெண்டல் பார்ட்டிகல்ஸ்லேயே வந்து இந்த போசான், அதாவது ஹிக்ஸ் போசான், இதுக்கு மட்டும்தான் வந்து ஹேஸ் நோ குவாண்டம் ஸ்பின் அப்படின்னு சொல்கிறாங்க. மீதி எல்லா பார்ட்டிகல்ஸ்க்குமே வந்து ஏதோ ஒரு டைப் ஆஃப் ஸ்பின் உண்டு. இந்த பர்டிகுலர் பார்ட்டிகலுக்கு வந்து இட் ஹேஸ் நோ குவாண்டம் ஸ்பின். சரியா? ரைட். அடுத்து இந்த ஸ்ட்ரிங் தியரி. இந்த ஸ்ட்ரிங் தியரி வந்து பேசிக்காக தியரி ஆஃப் எவ்ரி திங் அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த தியரிக்குள்ளே என்ன கொஞ்சம் ஜிஸ்டாக சொல்லணும் அப்படின்னா, எல்லா ஃபண்டமெண்டல் பார்ட்டிகல்ஸுமே, எல்லா ஃபண்டமெண்டல் ஃபினாமினானுமே வந்து இட் இஸ் கனெக்டட் த்ரூ அ ஸ்ட்ரிங். ஒரு சின்ன ஸ்ட்ரிங் மூலமாக கனெக்ட் ஆகிருக்கு. இப்போ ஒவ்வொரு வைப்ரேஷன் தட் இஸ் ஹேப்பனிங் இன் தி ஸ்ட்ரிங் வந்து இட் இஸ் காசிங் டு அஸ் டு ப்ரிசீவ் சம்திங் லைக் ஃபோட்டான் இல்லை எலக்ட்ரான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது வந்து கொஞ்சம் குழப்பமான தியரி தான். ஆனால் இது எதுக்காக, பேசிக்காக இந்த ஸ்ட்ரிங் தியரியெல்லாம் எதுக்காக அப்படின்னா, இந்த ஸ்ட்ரிங் தியரியாக இருக்கட்டும் இல்லை ஸ்டாண்டர்ட் மாடல் இதெல்லாம் எதுக்காக இருக்கட்டும் அப்படின்னா, டு ஸ்டடி யூனிவர்ஸ், டு எக்ஸ்பிளைன் யூனிவர்ஸ், டு எக்ஸ்பிளைன் த ஃபினாமினா தட் இஸ் ஹேப்பனிங் இன் த யூனிவர்ஸ். இதுதான் இங்கே பேஸ். ரைட்டா? இப்போ இதுக்கு ஒவ்வொரு மாடல்லையும் ஒவ்வொரு விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க. இது எல்லாத்தையும் ஆப்வியஸாக நம்மளால் படிக்க முடியாது. இது எல்லாத்தையும் ரொம்ப டீப்பாகவோ தெரிஞ்சுக்கணும்னு அவசியமும் கிடையாது.
ரொம்ப பேஸ் லெவலில் ரொம்ப சூப்பர்ஃபிஷியல் லெவலில் என்ன ஏது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டா போதுமானது. ஸோ இது தேவையா அப்படின்னா ஆல்ரெடி ப்ரீவியஸர் கொஷனில் கேட்டிருக்கறனால தேர் இஸ் ஸ்கோப் ஃபார் ஆஸ்கிங் திஸ் அகெயின். இதில் செகண்ட் டைம் கேட்கும் போதோ இல்லை தேர்ட் டைம் இந்த மாதிரி விஷயங்கள் கேட்கும் போதோ கொஞ்சம் ஒரு ஸ்டெப் உள்ளே டீப்பாக போய் தான் கேட்பாங்க. அதனால தான் இவ்வளோ. ரைட்டா? சரி, அடுத்தது நியூட்ரினோஸ். ஸோ இந்த நியூட்ரினோஸ்ன்னு பார்க்கும்போது இப்போ தான் ஹிக்ஸ் போசான் பார்த்தோம். இந்த ஹிக்ஸ் போசான் வந்து இட் இஸ் கால்ட் அஸ் காட் பார்ட்டிகல் பிகாஸ் திஸ் பர்டிகுலர் திங் கிவ்ஸ் மாஸ் டு அதர் பார்ட்டிகல்ஸ் அப்படின்னு சொன்னோம். இப்போ இந்த நியூட்ரினோஸ்ன்னு வரும்போது scientists are not clear that Higgs boson gives mass to neutrinos. அப்படி மாஸ் கொடுத்துருந்தா இந்த நியூட்ரினோஸ்க்கு வந்து ஒரு சப்ஸ்டான்ஷியல் லெவல் ஆஃப் மாஸ் இருக்கணும். ஆனால் நியூட்ரினோஸ்க்கு வந்து நெக்லிஜிபிள் மாஸ் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நல்லா ஒரு நோட் பண்ணிக்கணும், நெக்லிஜிபிள் மாஸ் இருக்குது. அதாவது சுத்தமாக ஜீரோ மாஸ் கிடையாது, மாஸ் கொஞ்சம் இருக்குது. ரைட்டா? ஸோ இது வந்து ஒரு முக்கியமான அம்சம். சரிங்களா? ரைட். இப்போது சார்ஜஸ்ன்னு பார்த்தா நியூட்ரினோஸ்க்கு கிடையாது, மாஸ்ன்னு பார்த்தா நெக்லிஜிபிள் மாஸ், அதோ ரொம்ப மைல்டான மாஸ் உண்டு. ரைட்டா? சரி. இப்போது இந்த நியூட்ரினோஸ் வந்து தே டு நாட் இன்ட்ராக்ட் வித் எனி அதர் ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறது இன்னொரு தனித்துவமான விஷயம். நம்ம எப்படி டார்க் மேட்டரை பார்த்தோமோ அதே போல் நியூட்ரினோஸ்க்கும் ஒரு ஒரு யூனிக் கேரக்டரிஸ்டிக்ஸ் உண்டு. ரைட். இப்போது இது வந்து கன்சிடர்ஸ் தி ஸ்மாலஸ்ட் பார்ட்டிகல் இன் தி யூனிவர்ஸ். இன்ஃபேக்ட் இதோடைய எக்ஸிஸ்டன்ஸ்ன்னு பார்த்துக்கிட்டாக்க வந்து அகெயின் வி கேன் ட்ரேஸ் தி ஆரிஜின் பேக் டு பிக் பேங் தியரி. சரி. இப்போது இதை வந்து செகண்ட் அபண்டன்ட் பார்ட்டிகல்ஸ் ஆஃப்டர் ஃபோட்டான்ஸ்னு சொல்கிறாங்க. ரைட்டா? இன்ஃபேக்ட் ஃபோட்டான்ஸ் வந்து தி மோஸ்ட் அபண்டன்ட் இன் தி யூனிவர்ஸ். ஃபோட்டான்ஸ் இஸ் நத்திங் பட் லைட். இங்கே செகண்ட் அபண்டன்ட் சொல்கிறாங்க. இதுவே தி மோஸ்ட் அபண்டன்ட் பார்ட்டிகல் வித் மாஸ் இந்த யூனிவர்ஸ் அப்படின்னு கேட்டால் த ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட். அதாவது நியூட்ரானுக்கு வந்து நெக்லிஜிபிள் மாஸ் உண்டு. அப்போது தி பார்ட்டிகல் தட் ஹேஸ் மாஸ் இன் தி யூனிவர்ஸ் அப்படின்னு கேட்டாக்க தி மோஸ்ட் அபண்டன்ட் பார்ட்டிகல் தட் ஹேஸ் மாஸ் இன் தி யூனிவர்ஸ் அப்படின்னு கேட்டாக்க நியூட்ரினோ அப்படின்னா அது கரெக்ட். சரியா? ரைட். ஸோ இதோடைய ஸ்பீடு அப்படின்னு பார்த்தாக்க லைட் ஸ்பீடு அப்படிங்கிற லைட்டோடைய ஸ்பீடுக்கு ஈக்குவலாக வந்து ட்ராவல் பண்ணிகிட்ருக்கு. தே ஆர் நாட் சப்ஜெக்டட் டு ஸ்ட்ராங் ஃபோர்ஸஸ். அதனால தான் வந்து இது பெருசாக எதுலேயும் இன்ட்ராக்ட் ஆக மாட்டேங்குது. ரைட்டா? சரி. இப்போ இவ்வளோ தூரத்துக்கு எல்யூசிவான இதுக்கு கேரக்டர்ஸ் இருக்கிறனால இதை என்னன்னு சொல்கிறாங்கன்னா கோஸ்ட் பார்ட்டிகல்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹிக்ஸ் போசான் வந்து காட் பார்ட்டிகல். ஸோ நியூட்ரினோஸ் வந்து கோஸ்ட் பார்ட்டிகல் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி. ஸோ இது ரிலேட்டடாக என்ன நடந்துட்டுருக்கு அப்படின்னு பார்த்தாக்க நம்ம இந்தியன் நியூட்ரினோ ப்ராஜெக்ட். சரியா? ஸோ போடி ஹில்ஸ் பக்கத்தில் ஒரு ப்ராஜெக்ட் வந்து இதை கொண்டு வர ட்ரை பண்ணாங்க. ஆனால் அங்கே இருக்க லோக்கல் பீப்புள் வந்து அதை அப்போஸ் பண்ணுறாங்க. அதுக்கு காரணங்கள் வந்து என்விரான்மெண்ட்டை ஒரு காசாக சொல்கிறாங்க. ரைட். இப்போது இந்த ப்ராஜெக்ட் வந்துச்சு அப்படின்னா யார் இதை வந்து ஃபண்ட் பண்ணுவான்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் அட்டாமிக் எனர்ஜியும் டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியும். ரைட்டா? சரி. இப்போது இதில் ஒரு அண்டர் கிரவுண்ட் ஃபெசிலிட்டி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவாங்க. ஒரு போடி ஹில்ஸுக்கு அடியில் அண்டர் கிரவுண்ட் ஃபெசிலிட்டி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவாங்க. அதிலிருந்து தான் இதை டெடியூஸ் பண்ணுவாங்க, அதாவது அந்த நியூட்ரான்ஸை ஸ்டடி பண்ணுவாங்க. சரி. இப்போது இங்கே தான் வந்து மக்கள் எதிர்க்கிறாங்களே, வேற எங்கேயாவது அந்த ப்ராஜெக்டை கொண்டு போய் வைக்க வேண்டியது தானே அப்படின்னு ஒரு கேள்வி வரலாம். சரியா? ஆனால் சயின்டிஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா அந்த பர்டிகுலர் லொக்கேஷன் வந்து ரொம்ப ஆப்டானது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஏற்கனவே நம்ம பார்த்த போல் நியூட்ரினோஸ் வந்து தே டு நாட் இன்ட்ராக்ட் ஸோ ஈஸிலி வித் எனி அதர் பார்ட்டிகல்ஸ் அண்ட் தே ஆர் நாட் சப்ஜெக்ட் டு ஸ்ட்ராங் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? அப்படின்னா அதை அப்சர்வ் பண்ணுறதுக்கு பெருசாக நேச்சுரலாகவே சரௌண்டிங் ஏரியாஸில் ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருக்கணும். ஒன்று. ரெண்டாவது, தி லொக்கேஷன் ஆஃப் தி போடி ஹில்ஸ், த லொக்கேஷன் ஆஃப் த சைட் இட் செல்ஃப் இஸ் அன் அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னன்னா இந்த நியூட்ரினோ டிடெக்டர்ஸ் வந்து இந்த எங்கே எஃபெக்டிவாக இருக்குன்னா 35 டிகிரிஸ்க்கு மேலே பெருசாக அந்த அந்த ரீஜன்ஸில் தான் வந்து எஃபெக்டிவாக இருக்கும்னு சொல்கிறாங்க. சாரி, நியர் தி ஈக்வாட்டாஸில் தான் வந்து அந்த நியூட்ரினோ அப்சர்வேட்டரிஸ் வந்து எஃபெக்டிவாக இருக்குன்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி இருக்கிற அந்த நியூட்ரினோ அப்சர்வேட்டரிஸ் எல்லாமே வந்து ஓவர் 35 டிகிரிஸில் இருக்குது, 35 டிகிரி லேட்டிடியூட்ஸில் இருக்குது. அப்போது
நியர் தி ஈக்குவேட்டர் வந்தாக்க இந்த நியூட்ரினோவுடைய இன்ட்ராக்ஷன் வந்து அதிகமாக இருக்கிறதுக்கும் அப்போது அதை அப்சர்வ் பண்ணி படிக்கிறதுக்குமே வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ட்டு தான் வந்து இந்த பர்டிகுலர் சைட்டை வந்து சஜஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு ஆர்குமெண்ட் உண்டு. ஸோ தட் இஸ் வை தே ஆர் சூஸிங் தட் பர்டிகுலர் சைட் இன் சவுத். சரி, வேறு என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ் இந்த நியூட்ரினோ ரிலேட்டடாக போயிட்டுருக்கு அப்படின்னு பார்த்தாக்க ஜப்பானில் சூப்பர் K3 அப்படின்னு ஒன்று, சட்பேரி நியூட்ரினோன்னு ஒன்று, அப்புறம் மினி பூன், டபுள் ஷோஸ் இதெல்லாம் போயிட்டுருக்கு. இப்போ இந்த ஐஸ் கியூப் நியூட்ரினோ அப்சர்வேட்டரி இன் அண்டார்டிகா. ஸோ இது வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். ஸோ நியூட்ரினோஸ் ரிலேட்டடாக ஏதோ ஒரு விஷயம் வந்தாக்க கொஞ்சம் பாருங்கள், பிகாஸ் தே ஹவ் ஆஸ்க்ட் திஸ் ஆல்ரெடி. ஐஸ் கியூப் நியூட்ரினோ அப்சர்வேட்டரி அண்டார்டிகாவில் ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். சரி, ரைட். இப்போது டார்க் மேட்டர் பார்த்தோம், லெக்ஸெஃப்லின் அப்படின்ட்டு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பார்த்தோம். ஸோ இந்த எக்ஸ்பெரிமெண்ட்ஸில், அதாவது இந்த டார்க் மேட்டர் அப்சர்வ் பண்ணுறதுக்கு எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் வந்து நிறைய இடத்துல ஒரு 2-3 இடத்துல பண்ணிகிட்ருக்காங்கன்னு பார்த்தோம். இப்போது இந்த எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் நம்ம டார்க் மேட்டருடைய கேரக்டரிஸ்டிக்ஸு அதோடைய ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தாக்க தே டு நாட் இன்ட்ராக்ட் வித் ஈச் அதர் அப்படிங்கிற விஷயங்களும் பார்த்தோம். அதே போல் ஃபீச்சர் தான் இந்த நியூட்ரினோக்கும் உண்டு. அப்போது என்ன நடக்குது அப்படின்னா, இந்த டார்க் மேட்டரை படிக்கிறதுக்கு அந்த எக்ஸ்பெரிமெண்ட் மூலமாக அதை வந்து ரிசர்ச் பண்ணுறதுக்கு பீப்புள் ட்ரை பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தாக்க இந்த நியூட்ரினோஸ் வந்து உள்ள கொஞ்சம் இன்ட்ராக்ட் ஆகுது. இன்ட்ராக்ட் இந்த சென்ஸ் வந்து இந்த நியூட்ரினோஸ் பாஸ் ஆகுது. அப்போது டார்க் மேட்டர் படிக்கிறதுக்கு ட்ரை பண்ணும்போது நியூட்ரினோஸ் பாஸ் ஆகிட்டு இருக்கும்போது அது கொஞ்சம் ஹிண்டரன்ஸாக இருக்குது, ஒரு இன்டர்ஃபயர் ஆகுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரியா? இப்போது இந்த டார்க் மேட்டர் படிக்கும் போது இந்த நியூட்ரினோ இன்டர்ஃபரன்ஸ் இருக்கிறது என்னன்னு சொல்கிறாங்கன்னா நியூட்ரினோ ஃபாக் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? நியூட்ரினோ ஃபாக். ரைட். சைனாவில் இந்த நியூட்ரினோ ரிலேட்டடான ஒரு ரெவல்யூஷனைசிங் எக்ஸ்பெரிமெண்ட் வந்து கிட்டத்தட்ட ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ரைட். இப்போது ஜியாங்மெங் அண்டர் கிரவுண்ட் நியூட்ரினோ அப்சர்வேட்டரி, இது ஜூனோன்னு சொல்கிறாங்க. இது வந்து சைனாவுடைய நியூட்ரினோ அப்சர்வேட்டரி. ஸோ இங்கே வந்து பேசிக்காக 700 மீட்டர்ஸ் அண்டர் கிரவுண்டில் இந்த குவாங்டாங் ப்ராவின்ஸில் வந்து ஒரு ஜாயண்ட் எக்யூப்மெண்ட்டை வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. ஸோ பேசிக்காக இது நியூட்ரினோவை பற்றி படிக்கிறது ஒரு பக்கம், அதாவது சோலார் சிஸ்டம்லேருந்து வர்ற நியூட்ரினோஸை படிக்கிறது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னு பார்த்தாக்க நம்மளோட எர்த்துடைய கோரில் அந்த ரேடியோ ஆக்டிவ் டீகே நடக்குது இல்லையா, அதுலேயும் நியூட்ரினோஸ் வந்து எக்ஸ்பெல் ஆகும். அதை பற்றி படிக்கிறதும் இந்த பர்டிகுலர் எக்ஸ்பெரிமெண்ட்டோடைய அப்சர்வேட்டரியோடைய கோலாகவும் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு வேர்ல்டு லெவலில் அமங் தி ஃபர்ஸ்ட். ரைட்டா? ஸோ இது இட் இஸ் எக்ஸ்பெக்டட் டு ஸ்டார்ட் ஆப்ரேட்டிங் ஃப்ரம் லேட் 2025. இதோடைய கொலாபரேட்டிங் கண்ட்ரிஸ் அப்படின்னு பார்த்தாக்கா ஃப்ரான்ஸ், ஜெர்மனி, இட்டாலி, ரஷ்யா, யூஎஸ், தைவான், இது எல்லாமே வந்து கொலாபரேட்டிங் கண்ட்ரிஸ். ரைட்டா? இன்னொன்று, இது ஆப்ரேஷனல் ஆக ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு பார்த்தாக்க இன்றைக்கி இருக்கிற டீப் அண்டர் கிரவுண்ட் நியூட்ரினோ எக்ஸ்பெரிமெண்ட், யூஎஸோடைய டீப் அண்டர் கிரவுண்ட் நியூட்ரினோ எக்ஸ்பெரிமெண்ட்டை இது பீட் பண்ணிடும். திஸ் வுட் பி தி டாப் மோஸ்ட் அப்சர்வேட்டரி ஃபார் நியூட்ரினோஸ் அப்படிங்கிறது வந்து ஃபேக்ட் ஆகும். ரைட்டா? சரி, அடுத்தது coming to this question. So the terms event horizon, singularity, string theory, standard model sometimes seen in the news. So இது வந்து பேசிக்காக என்ன அப்படின்னு பார்த்தா to observe and understand the universe. ரைட்டா? ஸோ இதுதான் அங்கே விஷயமே. சிங்குலாரிட்டி நம்ம ஏற்கனவே பார்த்தோம், பிக் பேங் தியரி. அந்த பிக் பேங்கே வந்து இந்த ஒரு இன்ஃபைனைட் டென்சிட்டி உள்ள ஒரு எலிமெண்ட்லேருந்து தான் டொம்முன்னு வெடிச்சது அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து என்னென்னு சொல்கிறாங்கன்னா சிங்குலாரிட்டின்னு சொல்கிறாங்க. ஸ்ட்ரிங் தியரி என்னங்கிறத சும்மா ப்ரீஃபாக பார்த்தோம், ஸ்டாண்டர்ட் மாடலையும் பார்த்தோம். ரைட். அடுத்து த டேர்ம் கோல்டிலாக் ஜோன் இஸ் ஆஃபன் சீன் இன் த நியூஸ். 2015 இதை கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்ஷன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க? லிமிட்ஸ் ஆஃப் ஹேபிட்டபிள் ஜோன் அபவ் தி சர்ஃபேஸ் ஆஃப் தி எர்த், ரீஜன்ஸ் இன்சைட் தி எர்த் லைக் பிளானட் இன் அவர் அவுட்டர் ஸ்பேஸ், search for Earth-like planets in outer space, search for meteorites containing precious metals. சரி. ஸோ இது என்னன்னு தெரியாட்டினாலும் அட்லீஸ்ட் இதை கொஞ்சம் டெடியூஸ் பண்ணுறதுக்கு நம்ம ட்ரை பண்ணலாம். The limits of habitable zone above the Earth's surface of the Earth அப்படிங்கிறது சொல்கிறாங்க. ஸோ லிமிட்ஸ் ஆஃப் habitable zone ஏதோ ஒரு விஷயத்தை அங்கே ஒரு சப்ஜெக்டாக வச்சுருக்காங்க, ஹேபிட்டபிள் ஜோன் அப்படின்னு சொல்லிட்டு.
அடுத்தது ரீஜன் இன்சைட் தி எர்த் லைக் பிளானட் இன் அவர் இன் அவுட்டர் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அகெயின் இந்த எர்த் லைக் அப்படின்னு சொல்லிட்டாலே வந்து அங்கே திருப்பி அந்த ஹேபிட்டபிள் ஸ்பேஸை தான் வந்து அவங்க குறிக்கிறாங்க. ரைட்டா? அடுத்து இந்த சர்ச் ஃபார் எர்த் லைக் பிளானட்ஸ் இன் அவுட்டர் ஸ்பேஸ் அப்படிங்கிறது ஒன்று. இந்த சர்ச் ஃபார் மீட்டியோரைட்ஸ் கண்டெய்னிங் ப்ரீஷியஸ் மெட்டல், இந்த டி வந்து கம்ப்ளீட்டாக ஆடாக இருக்குது. ஸோ அதை எலிமினேட் பண்ணிக்கலாம். மீதி மூணுமே வந்து ஒரு கான்செப்டை சொல்லுது, ஹேபிட்டபிள் பிளேஸ் அப்படின்னு சொல்லி. எர்த் லைக்கு ஹேபிட்டபிள் பிளேஸ் எல்லாமே தான். இப்போ இந்த ரீஜன்ஸ் இன்சைட் தி எர்த் லைக் பிளானட்ஸ் இன் அவுட்டர் ஸ்பேஸ் அப்படிங்கிறது வந்து ஏற்கனவே இந்த எர்த்துக்குள்ளே எர்த்தே வந்து இந்த ஹேபிட்டபிள் ஸ்பேஸாக தான் இருக்குது. அப்போ இந்த செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டை கொஞ்சம் எலிமினேட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு உண்டு. அப்போது ஏசி அதுக்குள்ளே வந்து நிற்போம். இதில் ப்ராக்டிக்கலாக என்ன பாசிபிள் அப்படின்னா இந்த சி தான். ஸோ ஆன்சர் வந்து இங்கே சி. ரைட்டா? ஸோ இதை வந்து சும்மா நம்ம பேப்பர்ஸை வந்து ரெகுலராக ஃபாலோ பண்ணியிருந்தாலே வந்து ஏதோ ஒரு இடத்துல இந்த கோல்டிலாக்ஸ் ஜோன் அப்படிங்கிறது ஒன்று பார்த்துருப்போம். அதோடைய விஷயம் தான் இங்கே இதோ. ஸோ இது நாலேஜை வச்சு இதை கிளிக் பண்ணுறது ஒரு பக்கம், எஜுகேட்டட் கேஸை வச்சு கிளிக் பண்ணுறது இன்னொரு பக்கம். சரிங்களா? ரஃப்பாக கிளிக் ஆகிறது வந்து ஏதோ குருட்டா மணிக்க போட்டு அது கிளிக் ஆகிறது வந்து அது ரேர். ஆனால் இந்த எஜுகேட்டட் கேஸ் மூலமாக கிளிக் ஆகிறது தான் பெரும்பாலான கேசஸ். ரைட்டா? Consider the following. Light is affected by gravity. The universe is constantly expanding. Matter wraps its surrounding space, time. So, prediction of Albert Einstein general theory of relativity. நம்ம ஏற்கனவே பார்த்த போல இந்த அண்டர்ஸ்டாண்டிங் தி யூனிவர்ஸ் தான் வந்து இங்கே கோர் கான்செப்ட்ஸாக இருக்குது. அது போன கொஸ்டினாக இருக்கட்டும், இதுவாக இருக்கட்டும், இது எல்லாமே வந்து எதை குறிக்குதுன்னா அண்டர்ஸ்டாண்டிங் தி யூனிவர்ஸ். சரியா? ரைட். இப்போது ஆல்பர்ட் ஐன்ஸ்டைனும் வந்து நிறையா எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருப்பாரு. அவருடைய தியரி ஜென்ரல் தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டிங்கிறது வந்து வேர்ல்டு ஃபேமஸ். ஸோ இந்த ஜென்ரல் தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி பேசிக்காக வந்து அவருடைய ப்ரெடிக்ஷன் அபவுட் தி யூனிவர்ஸை வந்து பேசியிருக்கோம், ரொம்ப டீட்டெயில்டாக பேசியிருக்கோம். ஸோ இதிலிருந்து நாளடைவில் ஒரு சில ஃபினாமினன்ஸை இந்த யூனிவர்ஸ்லேருந்து நம்ம அப்சர்வ் பண்ணி அவருடைய ஜென்ரல் தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி கூட கனெக்ட் பண்ணி ஓகே வாட் ஹி ப்ரெடிக்டட் வாஸ் ட்ரூ அப்படின்ட்டு வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து கண்டுபிடிச்சோம். ஸோ இந்த ஃபினாமினன் வந்து இட் ஸ்டாண்ட்ஸ் அஸ் அன் எவிடன்ஸ் ஃபார் ஹிஸ் தியரி. ஸோ இதெல்லாம் இந்த ஃபினாமினனில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தாக்க இந்த கிராவிடேஷ்னல் லென்சிங், கிராவிடேஷ்னல் வேவ்ஸ், டைம் டைலேஷன், அப்புறம் பிளாக் ஹோல்ஸ், எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் பிளாக் ஹோல்ஸ், இது எல்லாமே வந்து ஐன்ஸ்டைன் ஏற்கனவே சொல்லியிருந்தார். வார்ம் ஹோல்ஸ் இது எல்லாத்தையும் ஏற்கனவே சொல்லியிருந்தார். இன்ஃபேக்ட் இது எல்லாமே அங்கங்கே அட்லீஸ்ட் ஆப்ஷன்லையாவது யூபிஎஸ்சி கேட்டுகிட்டே தான் வந்துட்டுருக்குறாங்க. ரைட். ஸோ இதுக்கு வந்து இந்த பர்டிகுலர் கொஷின் வந்து ஆன்சர் டி. இது எல்லாமே வந்து ட்ரூ. அகெயின் இந்த ஆஸ்ட்ரோனாமிக்கல் டிஸ்டன்ஸ், அகெயின் இது வந்து கிராவிடேஷனல் லென்சிங்கை பற்றி பேசுது. ஸோ அகெயின் ஆல்பர்ட் ஐன்ஸ்டைனுடைய தியரி ஜெனரல் தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி தான் இங்கேயுமே வந்து கொண்டு வராங்க. சரி, இப்போது which one of the following is a reason why astronomical distance are measured in light years? Distance among the stellar bodies do not change. Gravity of the stellar bodies does not change. Light always travels in straight line. Speed of the light is always same. So ஒரு சிலருக்கு இந்த டவுட் இருக்கும், லைட் ஆல்வேஸ் ட்ராவல்ஸ் இன் ஸ்ட்ரைட் லைன், அது ட்ரூ தானே அப்படிங்கிறது உண்டு. ஸோ நம்ம ஸ்பேஸில் அப்சர்வ் பண்ணோம் அப்படின்னா லைட் இஸ் சப்ஜெக்டட் டு கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியும். ஏற்கனவே நம்ம இந்த ரெட் ஷிஃப்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்த்தோம். அகைன் இந்த ரெட் ஷிஃப்ட் வந்து இந்த டிஸ்டன்ஸ் அதிகமாக அதோடைய வேவ் லென்த் வந்து மூவ்ஸ் டுவர்ட்ஸ் தி ரெட் எண்ட் ஆஃப் தி ஸ்பெக்ட்ரம் அப்படின்னு பார்த்தோம். ஸோ இந்த இடத்துல ஆன்சர் என்னென்னா the speed of the light is always same அப்படிங்கிறது தான் விஷயம். It does not mean the light will travel at the straight line. ஸோ இங்கே இந்த டயக்ராம் அப்சர்வ் பண்ணிங்க அப்படின்னா இங்கே எர்த் இருக்குது, இங்கே ஒரு டிஸ்டன்ட் கேலக்ஸி இருக்குது, இதுக்கு நடுவில் ஒரு கேலக்ஸி கிளஸ்டர் இருக்குது. ஸோ பெரும்பாலும் எல்லா செலஸ்டியல் ஆப்ஜெக்ட்ஸுக்கும் தே எக்ஸர்ட் தேர் ஓன் கிராவிடேஷனல் புல். ரைட்டா? இப்போது இங்கே கேலக்ஸி ஒரு கிளஸ்டராக இருக்கும்போது ஆப்வியஸாக இந்த இடத்துல வந்து ஒரு கிராவிடேஷனல் புல் இருக்க தான் செய்யுது. ஆனால் அஸ் அ நேச்சர் ஆஃப் லைட் அது எல்லா டைரக்ஷன்லையும் ட்ராவல் ஆகும். அகெயின் இட் இஸ் தி ஃபாஸ்டஸ்ட் மூவிங் ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லலாம். சரியா? ஸோ இந்த டிஸ்டன்ட் கேலக்ஸிலேருந்து லைட் வந்து ட்ராவல் ஆகுது இன் ஆல் டைரக்ஷன்ஸ். இப்போது
இந்த டைரக்ஷனில் மூவ் ஆகிற அந்த லைட்டை என்னவாகுதுன்னா இந்த 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 நடுவில் இருக்கிற இந்த அந்த கிளஸ்டர் கேலக்சிஸ் என்ன பண்ணுதுன்னா அட்ராக்ட் பண்ண ஆரம்பிக்குது. சரியா? அதனால ஸ்ட்ரைட் லைனில் போகாமல் அதுக்கு லைட்டாக வளைய ஆரம்பிக்குது. அப்படி வளைஞ்சு ஒரு பாயிண்டில் என்னவாகுதுன்னா எர்த்தோடைய அந்த வியூவில் வருது, அதோடைய ஆங்கிளில் வருது. அப்போ இங்கே நம்ம அப்சர்வ் பண்ணுறோம். ரைட்டா? அப்படின்னா எர்த்துக்கு ஸ்ட்ரைட்டாக அந்த கேலக்ஸி இருந்தாலும் அதுக்கு நடுவில் நிறைய கேலக்ஸிஸ் வந்து எர்த்தோடைய வியூவை மறைச்சாலும் இந்த லைட்டு வந்து கர்வேச்சர்னால, அதாவது நடுவில் இருக்க அந்த கேலக்ஸி கிளஸ்டருடைய கிராவிடேஷனல் புல்னால் வெளியே போகிற லைட்டை கர்வ் பண்ணி நம்மளுடைய எர்த்துக்கு அனுப்புறது. ஸோ இது வந்து பேசிக்காக என்னென்னு சொல்கிறாங்கன்னா கிராவிடேஷனல் லென்சிங் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த டயக்ராமில் இன்னொன்று அப்சர்வ் பண்ணலாம். என்ன அப்படின்னா இந்த இந்த கேலக்ஸி கிளஸ்டர்ஸ் இருக்கு இல்லையா, இது இருக்கிற இடத்துல இந்த ஒரு கிரிட்டு போட்டிருக்காங்க பாருங்கள், கோடு கூட போட்டு இந்த கிரிட் இருக்கு இல்லையா, இதை வந்து ஸ்பேஸ் டைம் கண்டினியூம்னு சொல்லலாம். ஸ்பேஸ் டைம் கண்டினியூம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் எங்கே இந்த கிராவிடேஷனல் புல் அதிகமாக இருக்குதோ அங்கே இந்த ஸ்பேஸ் டைம் கண்டினியூம் வந்து டிஸ்டர்ப் ஆகிருக்கு. ரைட்டா? டிஸ்டர்ப் ஆகிருக்கு. இப்போது இந்த டிஸ்டர்பன்ஸ் வந்து இட் இஸ் காஸ்ட் பை தி கிராவிட்டி ஆஃப் தி ஸ்டெல்லார் பாடி எக்ஸர்டட். ரைட்டா? ஸோ இதுதான் வந்து ஆல்பர்ட் ஐன்ஸ்டைனும் சொல்கிறார். ஸோ இந்த இடத்துல பேசிக்காக எதை நம்ம பற்றி பேசலாம்னா கிராவிடேஷனல் வேவ்ஸை பற்றி பேசலாம். ஸோ பேசிக்காக இந்த கிராவிடேஷனல் வேவ்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தாக்க, ஒரு டிஸ்டன்ட் ஏரியாஸில் 2 பிளாக் ஹோல்ஸ் வந்து மர்ஜ் ஆச்சு அப்படின்னா அங்கே கிராவிடேஷனல் வேவ்ஸ் வந்து உருவாகுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இன்னைக்கு ரொம்ப ரீசெண்டாக நடக்கிற ட்ரெண்டு. சரி, இப்போது 2023, 2024 இதில் எந்த மாதிரியா கேட்டுட்ருக்காங்க அப்படின்னு பார்த்தாக்க, ஸ்டார்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் கேட்டுருங்க. ஸ்டார்ஸு, லைஃப் சைக்கிள் ஆஃப் அ ஸ்டார், அப்புறம் ஸ்டெல்லார் பாடிஸ் ரிலேட்டட் டு ஸ்டார்ஸு, எப்படி ஸ்டார்ஸ் ஃபார்ம் ஆகுது, அந்த மாதிரி விஷயங்கள் வந்து கேட்டுட்ருக்காங்க. 2023, 2024. 2023 பாருங்க, சிஃபைடிஸ், நெபுலா, பல்சர். ஸோ சிஃபைடிஸ்க்கு நேராக giant clouds of dust and gas in space. Nebulaக்கு stars which brightens and dim periodically. Pulsars வந்து neutron stars that are formed when massive stars run out of fuel and collapse. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து ஒன்லி ஒன். பல்சருக்கு நேராக இருக்கிற அந்த விஷயம் மட்டும்தான் கரெக்டு, மீது ரெண்டுமே வந்து ஸ்வாப் ஆயிருக்கு. ஸோ நெபுலாங்கிறது வந்து giant cloud of dust and gas in space. Cepheids வந்து stars which brighten and dim periodically அப்படின்ட்டு. ஸோ அடுத்து 2024 பாருங்கள், ஸ்டேட்மெண்ட் 1, ஜாயிண்ட் ஸ்டார்ஸ் லிவ் மச் லாங்கர் தேன் டுவார்ஃப் ஸ்டார்ஸ். அடுத்து செகண்ட் ஸ்டேட்மெண்ட், கம்பேர்ட் டு டுவார்ஃப் ஸ்டார்ஸ் ஜாயிண்ட் ஸ்டார்ஸ் ஹேவ் கிரேட்டர் ரேட் ஆஃப் நியூக்ளியர் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து டி. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து தப்பு. ஸோ ஜாயிண்ட் ஸ்டார்ஸ் லிவ் மச் லாங்கர் தேன் டுவார்ஃப் ஸ்டார்ஸுங்கிறது தப்பு. சரியா? ஸோ இந்த பர்டிகுலர் சைட்டில் வந்து இந்த மாதிரி டெக்னிக்கல் டேர்ம்ஸ்லாம் வந்து கொஞ்சம் டீட்டெயில்டாகவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. இங்கே பாருங்கள், நியூட்ரான் ஸ்டார்ஸ், கேலக்ஸிஸ், டார்க் மேட்டர் அண்ட் டார்க் எனர்ஜி, சிஃபைடி வேரியபிள் ஸ்டார்ஸு, அப்புறம் கிளாஸஸ் ஆஃப் ஸ்டார்ஸ், டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஸ்டார்ஸ் அங்கே இருக்கும். நோவானா என்ன, சூப்பர் ஜாயிண்ட் ஸ்டார்ஸ்னால் என்ன, பிக் பேங்க்னா என்ன, ஓப்பன் கிளஸ்டர்ஸ், ஒயிட் டார்ப்ஸு, அப்புறம் சூப்பர்னோவா ஃப்ரீக்வன்சி, இது எல்லாமே வந்து இதில் கொடுத்துருக்காங்க. டுவார்ஃப் ஸ்டார்ஸ்னால் என்ன, பிளாக் ஹோல்ஸ்னால் என்ன, பல்சார்ஸ்னால் என்ன. ஸோ அந்த கொஷினில் கேட்ட எல்லாமே வந்து இதில் இருக்குது இந்த பர்டிகுலர் சைட்டில். ஸோ இந்த சைட்டோடைய லிங்க்கை வந்து நான் அந்த நம்மளுடைய ப்ரெசன்டேஷனில் வந்து கீழே கொடுத்துருக்கேன். ஸோ இங்கே இந்த ஸ்லைடில் கீழே பார்த்தீங்க அப்படின்னா அந்த லிங்க் நான் கொடுத்துருக்கேன். ஸோ இதுக்குள்ளே போயிட்டு நீங்கள் அதை பார்க்கலாம். ஸோ பேசிக்கான விஷயங்கள் ரொம்ப கிறிஸ்பாகவே அந்த சைட்டில் கொடுத்துருக்காங்க. ரைட். ஸோ அடுத்தது லைஃப் சைக்கிள் ஆஃப் ஸ்டார்ஸை கொஞ்சம் ப்ரீஃபாக பார்க்கலாம். எஸ். ஸோ இந்த நடுவில் இந்த மாதிரி இருக்கிறது தான் வந்து பேசிக்காக இந்த நெபுலா, அதாவது இந்த க்ளவுட் இந்த செலஸ்டியல் க்ளவுட் தட் ஆக்ட்ஸ் as தி சோர்ஸ் ஃபார் ஃபார்மேஷன் ஆஃப் ஸ்டார்ஸ் அண்ட் அதர் செலஸ்டியல் பாடிஸ். சரி, இது வந்து நெபுலா. இப்போது இதிலிருந்து 2 வகையாக ஒரு ஸ்டார் ஃபார்ம் ஆகலாம். சரியா? இப்போது ஒரு ஸ்டாருக்கு மாஸ் கம்மியாக இருந்து, அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுடைய சன் எடுத்துக்கோங்க, நம்மளுடைய சன் லெவலில் மாஸ் இருந்தோ இல்லை சன்னை விட கொஞ்சம் கம்மியாக மாஸ் இருந்தாக்க அது வந்து இந்த லெஃப்ட் சைடு, அதாவது இந்த பக்கம் இருக்கிற
லைஃப் சைக்கிள். நம்மளுடைய சன்னோடைய மாஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா இந்த சைடு இருக்கிற லைஃப் சைக்கிள். சரி, இப்போது மீடியம் மாஸ் உள்ள ஒரு ஸ்டார் ஃபார்ம் ஆகுது. அதோடைய ஸ்டார் ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் பில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ்க்கு அப்புறம் என்னவாகும் அப்படின்னு பார்த்தாக்க அதோடைய ஃபியூயல் வந்து ரன் அவுட் ஆகிடும். ஸோ நமக்கு தெரியும் ஒரு ஸ்டார் வந்து அதோடைய இன்டர்னல் ஆப்ரேஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தாக்க ஃபியூஷன் ரியாக்ஷன். அந்த ஃபியூஷன் ரியாக்ஷனில் ரெண்டு ஸ்ட்ராங் ரெண்டு ஹைட்ரஜன் ஃபியூஷன் நடக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஒன்ஸ் அந்த ஃபியூல் ரன் அவுட் ஆகிடுச்சுன்னா அப்படின்னா என்னவா மாறும் அப்படின்னா ரெட் ஜாயிண்ட்டாக மாறும். சரியா, ரெட் ஜாயிண்ட். ஸோ இந்த ரெட் ஜாயிண்ட்டாக மாறினதுக்கப்புறம் என்னவாகும் அப்படின்னு பார்த்தாக்க அகெயின் இந்த ஃபியூஷன் வந்து அந்த 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 உள்ளே இருக்க ஃபியூவல் வந்து திருப்பி ரன் அவுட் ஆக ஆரம்பிக்கும். ரன் அவுட் ஆனதுக்கப்புறம் அடுத்த ஸ்டேஜ் ஆஃப் அந்த பர்டிகுலர் ஸ்டாரோடைய இது என்னவாக இருக்கணும்னா அகெயின் வெடிச்சு இந்த பிளானட்டரி நெபுலாவாக மாறிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஒயிட் ட்வார்ஃபாக மாறும். ரைட்டா, ஒயிட் ட்வார்ஃபாக மாறிடும். நம்மளுடைய சன்னுடைய லைஃப் சைக்கிளும் இப்படி தான் இருக்க போகுது. நம்ம சைன் வந்து ஒரு மீடியம் சைஸ்ட் ஸ்டார் தான். ஸோ அதனால் இதோடைய லைஃப் சைக்கிள் முடியும் போது என்னவாக மாறும்னா ரெட் ஜாயிண்ட்டாக மாறும். அதுக்கப்புறம் இட் வில் எண்ட் அப் அஸ் அ ஒயிட் ட்வார்ஃப். ரைட்டா, சரி. இப்போ அதே சமயத்தில் மாஸ் அதிகமாக ஒரு ஸ்டார் இருக்குது. அப்போ இந்த மாஸ் அதிகமாக இருக்க ஸ்டார் வந்து அதுவும் ஒரு பாயிண்டில் அதோடைய லைஃப் சைக்கிள் ரன் அவுட் ஆகும். லைஃப் சைக்கிளுக்கு இதாகும், அந்த ஃபியூவலில் ரன் அவுட் ஆகும். அப்போ என்னவாகும்னா ரெட் சூப்பர் ஜாயிண்ட்டாக இங்கே மாறும்னு சொல்கிறாங்க. இந்த ரெட் சூப்பர் ஜாயிண்ட்டாக மாறினதுக்கப்புறம் அகைன் அந்த ஃபியூல் கம்மியாக போகும்போது என்னவாகுதுன்னா ஒரு ஃபினாமினன் நடக்குது. அது என்னன்னு பார்த்தா சூப்பர் நோவா அப்படின்னு சொல்கிறாங்க. சூப்பர் நோவானா பேசிக்காக என்னென்னா ஒரு வயலண்ட் எக்ஸ்ப்ளோஷன். ரைட்டா, இப்போது ஒன்று புரிஞ்சுக்கணும் என்னென்னா ஸ்டார் இருக்குது. அந்த ஸ்டாருக்கு நம்ம ஏற்கனவே பேசின போல் எல்லா செலஸ்டியல் பாடிக்கும் இட் ஹேஸ் இட்ஸ் ஓன் கிராவிடேஷனல் புல் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாருக்கும் இட் ஹேஸ் இட்ஸ் ஓன் கிராவிடேஷனல் புல். இப்போ இந்த கிராவிடேஷனல் புல் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தாக்க இருக்கிற எலிமெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஒன்றா ஹோல்ட் பண்ணி வைக்கும். எப்படி இந்த ஹோல்ட் பண்ணி வைக்கிது ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் இந்த ஸ்டாரில் என்ன நடக்குதுன்னா இந்த ஹைட்ரஜன் ஹீலியம் அந்த ஃபியூஷன் ரியாக்ஷன்ஸ் எல்லாம் நடக்குது. இப்போ இந்த ஃபியூஷன் ரியாக்ஷன் நடக்கும்போது என்ன ஆகும்னா இதில் வந்து ஒரு ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி எக்ஸ்பெல் ஆகுது. இப்போ இந்த எனர்ஜி என்ன பண்ணுதுன்னா இந்த கிராவிட்டிக்கு ஆப்போசிட் சைடில் வந்து அப்போஸ் பண்ணிகிட்ருக்கு. சரியா, இப்போ இந்த கிராவிட்டி ஆஃப் தி வெரி சன் அப்புறம் இந்த ஃபியூஷன் ரியாக்ஷனுடைய எனர்ஜி எக்ஸ்பெல்லிங் அவுட் சைட் இது ரெண்டுமே வந்து பேலன்ஸ்டாக இருந்தால் தான் வந்து என்னவாக இருக்கும் அப்படின்னா ஸ்டேபிளாக ஒரு சன்னாவோ இல்லை ஒரு ஸ்டாராவோ அது வந்து இருக்கும். இப்போ ஒன்ஸ் இந்த ஃபியூயல் வந்து ரன் அவுட் ஆக ஆரம்பித்து அந்த ஃபியூஷன் ரியாக்ஷன்லேருந்து எக்ஸ்பெல் ஆகிற அந்த எனர்ஜி கம்மியாகும் போது என்ன ஆகுன்னா இந்த கிராவிட்டி டேக் ஓவர் பண்ணுது. இந்த கிராவிட்டி டேக் ஓவர் பண்ணும்போது என்ன ஆகுன்னா உள்ளே சுருக்க ஆரம்பிக்கும். இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ஃபியூல் சுருக்க ஆரம்பிச்சு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தாக்க ஒரு பாயிண்டில் கிராவிட்டி ஜெயிச்சிரும். அந்த கிராவிட்டி ஜெயிச்சு என்ன பண்ணுன்னா எல்லாத்தையுமே உள்ளே சுருக்கிடும். சுருக்கினதுக்கப்புறம் என்ன ஒரு ஃபினாமினன் நடக்குதுன்னா டாப்புன்னு ஒரு பக்கம் வெடிக்கும். இந்த வெடிக்கிறது தான் இந்த சூப்பர் நோவான்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த சூப்பர் நோவாக்கு அப்புறம் என்ன ஸ்டேஜ் அப்படின்னு பார்த்தாக்க ஈதர் நியூட்ரான் ஸ்டார் அல்லது பிளாக் ஹோலாக மாறுறதுக்கு வாய்ப்பு உண்டுன்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போது இந்த நியூட்ரான் ஸ்டாராவோ இல்லை பிளாக் ஹோலாக மாறுறதுக்கு வந்து எதை பொறுத்து மாறும் அப்படின்னா அகெயின் அந்த பர்டிகுலர் ஸ்டாரோடைய மாஸை பொறுத்து தான். ஸோ எல்லாமே வந்து இங்கே மாஸை பொறுத்து தான் இருக்குது. இந்த மாஸ் ஆஃப் தி ஸ்டார் வந்து டிக்டேட்ஸ் இஃப் இட் இஸ் பிகமிங் அண்ட் ஒயிட் டார்க் அல்லது இட் வில் எண்ட் அப் அஸ் அ பிளாக் ஹோல் ஆர் நியூட்ரான்னு சொல்கிறாங்க. சரி, இப்போது இந்த நார்மல் ஸ்டார். ஸோ இந்த லைஃப் சைக்கிள் ஆஃப் ஸ்டார் வந்து ப்ரீஃபாக பார்த்தோம். இப்போ இந்த நார்மல் ஸ்டார் அப்படின்னு பார்த்தாக்க இது வந்து இட் மேக்ஸ் அப் அரவுண்ட் தி மோஸ்ட் ஆஃப் தி யூனிவர்ஸ் ஸ்டெல்லார் பாப்புலேஷன். அபவுட் 90% ஆஃப் தி ஸ்டார்ஸ் வந்து இந்த கேட்டகரி ஆஃப் ஸ்டார்ஸ் தான் சொல்கிறாங்க. சரி, ஸோ அகெயின் இதோட பார்த்தீங்கன்னா ஃபார்மேஷன் பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம நார்மலாக பார்க்குற போல் கிளம்ப் ஆஃப் டஸ்ட் அண்ட் கேஸ் இன் ஸ்டெல்லார் நெசரி ஏற்கனவே பார்த்த போல் நெபுலாலேருந்து ஃபார்ம் ஆகிறது தான் வந்து இந்த நார்மல் ஸ்டார். ரைட், அடுத்து இந்த ரெட் ஜாயிண்ட் நம்ம ஏற்கனவே பார்த்த போல் ஒரு மீடியம் சைஸ் மாஸ் உள்ள ஒரு ஸ்டார் வந்து இதை ஒரு லைஃப் சைக்கிளில் ரன் அவுட் ஆகும்போது என்ன ஆகுதுன்னா ஒரு பாயிண்டில் ரெட் ஜாயிண்ட்டாக மாறுது. நம்மளுடைய சன்னும் இட் வில் பிகம் அஸ் அன் ரெட் ஜாயிண்ட். ஆனால் அதுக்கு வந்து அபவுட் 5 பில்லியன் இயர்ஸ் ஆகும்னு சொல்கிறாங்க.
அடுத்து ஒயிட் ட்வார்ஃப். இந்த ரெட் ஜாயிண்ட்டாக ஆனதுக்கப்புறம் இது our sun will end up as a white dwarf. ஸோ இங்கே வந்து நம்மளுடைய சன் end up ஒயிட் ட்வார்ஃபாக மாறதுக்கு about 10 பில்லியன் இயர்ஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, அடுத்து ரெட் ட்வார்ஃப். இந்த ரெட் ட்வார்ஃப் வந்து பேசிக்காக a category of நார்மல் ஸ்டார் தான். சரியா? ஸோ இந்த நார்மல் ஸ்டார் வந்து ஏற்கனவே நம்ம பார்த்த போல் இந்த ஸ்டெல்லார் பாப்புலேஷன்ஸில் வந்து இட் மேக்ஸ் அப் ஃபார் தி கவுண்ட் மேக்ஸ் அப் ஃபார் தி கவுண்ட் அபவுட் 90% ஆஃப் த பாப்புலேஷன் இன் ஸ்டெல்லார் ஆப்ஜெக்ட்ஸ் வந்து இட் இஸ் தி நார்மல் ஸ்டார். இப்போது தி ரெட் ட்வார்ஃப் வந்து இட் இஸ் கேட்டகரைஸ் அஸ் அ மெயின் ஸ்டார் கேட்டகரி. அப்போது இங்கே வந்து இதோடைய நம்பர்ஸும் அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அபவுட் 75% ஆஃப் தி மில்கி வே இஸ் மேட் அப் ஆஃப் திஸ் ரெட் ட்வார்ஃப்னு சொல்கிறாங்க. அகைன் we also have something called as brown dwarf. இந்த brown dwarf வந்து பேசிக்காக they are not categorized as a star per se, but இது எப்படின்னா ஒரு மேசிவ் பிளானட் போல இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் சயின்டிஸ்ட் ஹேவ் அப்சர்வ் சம் இன்ஃப்ராரெட் லைட்ஸ் ஃப்ரம் திஸ் brown dwarf. சரி, அடுத்து நியூட்ரான் ஸ்டார்ஸ். ரைட், இப்போ நம்ம இந்த டயக்ராம் பார்த்த போல் இந்த சூப்பர்னோவா நடந்ததுக்கப்புறம் தட் பர்டிகுலர் ஸ்டார் will end up as black hole or neutron star as per its mass. ரைட்டா? இப்போது நியூட்ரான் ஸ்டாராக மாறுறதுக்கு அது கரெக்டான மாஸ் இருந்துச்சு அப்படின்னா இது என்னவாகும்னா பேசிக்காக அந்த நியூட்ரான் ஸ்டார்னா என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம ஏற்கனவே பேசின போல் இந்த கிராவிட்டி அப்புறம் இந்த ஃபியூஷன் ரியாக்ஷனுடைய இந்த எக்ஸ்பெல்லிங் எனர்ஜி இப்போ ரெண்டும் பேலன்ஸ்டாக இருந்துச்சு அப்படின்னா இந்த ஸ்டார் வந்து இட் இஸ் அட் பீஸ். ஒன்ஸ் இந்த ஃபியூஷன் இந்த ஃபியூவல் ரன் ஆக ஆரம்பிச்சிச்சுன்னா இந்த கிராவிட்டி டேக்ஸ் ஓவர். அப்புறம் இந்த இது வந்து சூப்பர்னோவா போல் வெடித்து நியூட்ரான் ஸ்டார் அல்லது பிளாக் ஹோலாக மாறுதுன்னு பார்க்குறோம். இப்போது இந்த நியூட்ரான் ஸ்டார் பேசிக்காக என்னென்னா இந்த சூப்பர்னோவா ஈவெண்ட்டுக்கு அப்புறம் வெடித்து திருப்பி அது ஒன்றா ஒரு பாயிண்டில் சேர்ந்து ஒரு சின்ன குட்டி ஸ்டாராக வந்து உருவாகுது. ஆனால் இப்போது இதில் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தாக்க இந்த டென்சிட்டி ஆஃப் நியூட்ரான் ஸ்டார் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும்னு சொல்கிறாங்க. சரியா? ஒரு டீஸ்பூன் அளவு அதோடைய நியூட்ரான் ஸ்டாரை எடுத்தோம் அப்படின்னா இட் வில் வெய் அரவுண்ட் அ மவுண்டெயின் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த அளவுக்கு ரொம்பவே ஒரு திக்கான ஒரு ஸ்டாராக இருக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த அளவுக்கு திக்காக இருக்கும்போது என்னவாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டென்ஸாக இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா அதுலேருந்து எனர்ஜி வந்து எமிட் ஆகுது. ரைட்டா? இது வந்து எப்படின்னா ஒரு மாதிரி மின்னிட்டே இருக்கும்னு சொல்கிறாங்க. நியூட்ரான் ஸ்டார் வந்து டென்ஸாக இருந்தாலும் அதுலேருந்து எனர்ஜி வெளியே வர்றது வந்து மின்னிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மின்றது தான் பேசிக்காக நம்ம இடத்துலேருந்து அப்சர்வ் பண்ணும்போது என்னவாக இருக்குன்னா பல்சார்ஸ் போல் தெரியுது. ஸோ அந்த கொஷின் அதை தான் கேட்டாங்க. பல்சார்ஸ்னால் என்னென்னா நியூட்ரான் ஸ்டார்ஸ் தட் ஆர் ஃபார்ம்டு வென் மேசிவ் ஸ்டார்ஸ் ரன் அவுட் ஆஃப் ஃபியூவல் அண்ட் கொலாப்ஸ். ரைட்டா? ஸோ பேசிக்காக பல்சார்ஸ் ஆர் நத்திங் பட் நியூட்ரான் ஸ்டார்ஸ் தான். சரியா? ஸோ இங்கே பாருங்க, இதுதான் அந்த நியூட்ரான் ஸ்டாரு. இப்போ இந்த நியூட்ரான் ஸ்டார் மின்றது தான் வந்து இங்கே பல்சார்ஸாக உருவாயிருக்கு. வி ஆல்சோ ஹேவ் சம்திங் கால்ட் அஸ் மேக்னட்ரான்ஸ். இந்த மேக்னட்ரான்ஸ்னால் பேசிக்காக என்ன அப்படின்னா இந்த நியூட்ரான் ஸ்டார் சுற்றி இந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா தட் இஸ் கால்ட் இஸ் மேக்னட்ரான்ஸ். ஒரு சில சமயங்களில் ரெண்டுமே சேர்ந்து இருக்கும், பல்சாரும் இருக்கும் மேக்னட்ரான்ஸும் இருக்கும். ஸோ அந்த மாதிரியும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அடுத்தது the experiment, so questions in பார்த்தாக்க the experiment will employ trio of spacecraft flying in the formation of shape of an equatorial triangle that has sides 1 million kilometer long with laser shining between the crafts. இதையும் பாருங்க. அடுத்து இந்த what is the purpose of evolved laser interferometer space antenna ELISA project. ஸோ இந்த ELISA ப்ராஜெக்ட் வந்து பேசிக்காக 2017 கேட்டிருக்கிறாங்க. ஸோ இது வந்து 2020 கேட்டிருக்கிறாங்க. ரைட்டா? ஸோ இதுக்கு ஆன்சர் இவால்வ்டு லீசா. ஸோ இங்கே வந்து டு டிடெக்ட் கிராவிடேஷனல் வேவ்ஸ். ஸோ திருப்பி பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே இந்த கிராவிடேஷனல் லென்சிங், கிராவிடேஷனல் வேவ்ஸு, இவெண்ட் ஹரிசான், இது எல்லாமே வந்து ரிலேட்டட் டு ஸ்டடியிங் தி யூனிவர்ஸ் ஆர் ட்ரைங் டு அண்டர்ஸ்டாண்ட் தி யூனிவர்ஸ். ஒன்று
இதுக்கு ரிலேட்டடான விஷயங்கள் தான் திருப்பி திருப்பி கேட்குறாங்க. ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன்ஸோடைய கிராவிடேஷனல் ஜெனரல் தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டியாக இருக்கட்டும், இல்லை இந்த ஸ்டார்ஸ் லைஃப் எல்லாமே வந்து ரிலேட்டட் டு சம் பேசிக் ஐடியாஸ் தான். ஆப்வியஸாக ஸ்பேஸ்ன்னு வரும்போது நம்ம வந்து எல்லாத்தையுமே படிச்சுக்கிட்டே இருக்கலாம். ஆனால் பேசிக்கான விஷயங்கள் மட்டும்தான் இவங்க கேட்டுட்ருக்காங்க. அந்த பேசிக்கான விஷயங்களை நம்ம சார்ட் அவுட் பண்ணி அதில் இருக்கிற விஷயங்களை நம்ம சூப்பர்ஃபிஷியலாக தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். டீப்பாக கூட தேவையில்லை, சூப்பர்ஃபிஷியலாக தெரிஞ்சுக்கிட்டாலே போதுமானது. அது ஒன்று. இன்னொன்று, பழைய கொஷின்ஸை பார்த்துட்டு நம்ம போக வேண்டியதுக்கான முக்கியத்துவம் இதுலேயே தெரியுது. 2017 ஒரு விஷயம் கேட்டிருக்காங்க, அதே ரிலேட்டடான விஷயத்தை திருப்பி 2020 கேட்டிருக்காங்க. சரியா? கொஞ்சம் டீப்பாக கேட்டிருக்காங்க. நம்ம ஏற்கனவே பேசின போல் ஒரு விஷயம் ஃபஸ்ட்டு கேட்குறாங்க, அந்த விஷயத்தையே ரிலேட்டடாக திருப்பி செகண்ட் டைம் கேட்குறாங்க அப்படின்னா கொஞ்சம் டீப்பாக ஒரு நாச்சு உள்ளே போயிருப்பாங்க. ஆப்வியஸாக இந்த ஈலீஸா என்ன, இந்த கிராவிடேஷனல் வேவ்ஸ் என்ன, அப்புறம் இங்கே எவால்வ் ஈலீஸாரில் என்ன ஃபார்முலா மாற்றிருக்காங்க, உள்ளே என்ன ஆப்ரேஷன்ஸ் நடக்குது, என்ன வோல்ட்டு மாற்றிருக்காங்க, அதெல்லாம் நமக்கு தேவை கிடையாது. என்ன பண்ணுது, எதுக்காக பண்ணுது, அவ்வளோதான். இது யாரோடது, இந்த மாதிரி ரொம்ப ஓவர்வியூ, ரொம்ப சூப்பர்ஃபிஷியலான நாலேஜ் இருந்தாலே போதுமானது. ரைட். அடுத்தது, ரீசென்ட்லி சயின்டிஸ்ட் அப்சர்வ் தட் மர்ஜர் ஆஃப் ஜாயிண்ட் black holes billions of light years away from the earth. What is the significance of this observation? Again, இங்கே gravitational waves தான் ஆன்சர். இங்கே gravitational waves. திருப்பி திருப்பி பாருங்கள், ஒரே விஷயத்தை தான் பேசிட்டு இருக்காங்க. ரைட். இப்போ இந்த கிராவிடேஷனல் வேவ்ஸை வந்து கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். கிராவிடேஷனல் வேவ்ஸ் ப்ளஸ் பிளாக் ஹோல்ஸ். ஸோ இந்த பிளாக் ஹோல்ஸை பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபினாமினா. ஸோ நம்ம பார்த்தோம் எப்படி பிளாக் ஹோல்ஸ் வருதுங்கிறத பார்த்தோம். என்னென்னா ரெட் சூப்பர் ஜாயிண்ட்டு, அதுக்கப்புறம் சூப்பர் நோவா, அதுக்கப்புறம் ஈதர் நியூட்ரான் ஸ்டார் அல்லது பிளாக் ஹோல். ரைட்டா? நியூட்ரான் ஸ்டார் என்னன்னு பார்த்தாச்சு. இப்போ பிளாக் ஹோலை பார்க்குறோம். பிளாக் ஹோல் பேசிக்காக இந்த பிளாக் ஹோல்லாம் என்ன அப்படின்னா, ரீஜன் வேர் the gravitational pull is so strong even and light cannot escape from it அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? ஸோ அப்படி இருக்கும்போது ஆப்வியஸாக நம்ம ஒரு விஷயத்தை அந்த மாதிரி, அதாவது என்னென்னா ஒரு இடம் இருக்குது, அங்கே போனால் எதுவுமே திரும்பி வராது, அப்படி ஒரு விஷயத்தை எப்படி நம்மளால் அப்சர்வ் பண்ண முடியும் அப்படின்னா ஆப்வியஸாக அதுக்கு சுற்றி ஒரு சில ஃபினாமினன்ஸ் நடக்குது. இதை வச்சு தான் வந்து இட் இஸ் அண்ட் பிளாக் ஹோல் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ இதை வந்து பேசிக்காக ஒரு பிளாக் ஹோல் ரெப்ரசன்டேஷனாக கொடுத்துருக்காங்க. சென்டரில் இருக்கிறது வந்து அந்த பிளாக் ஹோல், தி ப்ராப்பர் கோர் பிளாக் ஹோல். இப்போது இதில் தி ரொம்ப சென்டர் ஆஃப் தி பிளாக் ஹோல் என்னன்னு சொல்கிறாங்கன்னா அகெயின் சிங்குலாரிட்டின்னு சொல்கிறாங்க. சிங்குலாரிட்டி, நம்ம சிங்குலாரிட்டி ஏற்கனவே எங்கே பார்த்துருக்கோம், பிக் பேங் தியரியில். அதில் இந்த சிங்குலாரிட்டியிலேருந்து தான் வந்து இந்த யூனிவர்ஸ் உருவாகி வெடிச்சு உருவாச்சு அப்படின்னு பார்த்தோம். அகெயின் இங்கே we are talking about the singularity here. The center of the black hole is said to be in singularity. ரைட். இப்போ இங்கே இந்த ஈவெண்ட் ஹொரைசான் ஒன்று இருக்குது. இந்த ஈவெண்ட் ஹொரைசான் பேசிக்காக என்ன அப்படின்னு பார்த்தாக்க அதுதான் பாயிண்ட்டு. அந்த மார்க்கை தாண்டியாச்சு அப்படின்னா யூ ஆர் இன் டு திஸ் பிளாக் ஹோல் ரீஜன். அதுக்குள்ளே போயிட்டாக்க உங்களால் தப்பிக்க முடியாது. இது ஒன்று. அடுத்து இந்த ரிலேட்டிவிஸ்டிக் ஜெட் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. அதுக்கப்புறம் சுற்றி பிளாக் ஹோலை சுற்றி இந்த அக்ரீஷன் டிஸ்க் அப்படின்னு ஒன்று இருக்குது. ரைட்டா? சரி, இப்போ இதெல்லாம் பார்ட்ஸ் ஆஃப் தி பிளாக் ஹோல் அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட். இப்போது இந்த பிளாக் ஹோல் வந்து நம்ம படிச்சிருக்கோம். ஸ்ட்ராங் கிராவிடேஷனல் புல் அதுக்கு உண்டு, அதெல்லாம் படிச்சிருக்கோம். இப்போது ஒரு பிளாக் ஹோல் இருக்குது. அந்த பிளாக் ஹோல் பக்கத்தில் ஒரு ஸ்டார் வந்து தெரியாதனமாக பக்கத்தில் போயிடுச்சு. அப்படி போகும்போது என்னவாகும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் நடக்கும். அதாவது ஒரு பிளாக் ஹோல், ஒரு ஸ்டாரு, அது பக்கத்தில் போயிடுச்சு. அந்த ஸ்டார் பக்கத்தில் போகும்போது என்னென்னா, அது சுற்றிக்கிட்டே போகும்போது பிளாக் ஹோல் பக்கத்தில் வரும்போது அதோடைய இன்ஃப்ளூயன்ஸ் மூலமாக தனித்தனியாக டிஸ்இன்டெகிரேட் பண்ண ஆரம்பித்து அது என்னவாகுதுன்னா ஒரு வழியாக ஒன்றுமே இல்லாத போல் சுற்றி பிச்சு போட்டுருது. சரியா? இது வந்து இந்த ஃபினாமினான், இந்த ஒரு பிளாக் ஹோல் கூட ஒரு செலஸ்டியல் பாடி லைக் ஸ்டார் இன்ட்ராக்ட் ஆகிறது என்னன்னு சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி பிச்சு போடுறது என்னன்னு சொல்கிறாங்கன்னா டைடல் டிஸ்ரப்ஷன் ஈவெண்ட்டுன்னு சொல்கிறாங்க, அல்லது ஸ்பெகாட்டிஃபிகேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்பெகாட்டிஃபிகேஷன் அல்லது டைடல் டிஸ்ரப்ஷன் ஈவெண்ட்டுன்னு சொல்கிறாங்க. ரைட்டா? சரி. ஸோ இந்த பேசிக் பார்ட்ஸ் ஆஃப் பிளாக் ஹோல்ஸ் பார்த்தோம். அதில் ஸ்வெர்ஷைல்ட் ரேடியஸ் அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்குது, எர்கோஸ்பியர் அப்படிங்கிறது கொஞ்சம் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து கொஞ்சம் டெக்னிக்கலான விஷயங்கள் விச் ஆர் ரிலேட்டட் டு பிளாக் ஹோல். ஸோ இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் இந்த ஃபேக்ட்ஸ் அபவுட் பிளாக் ஹோல்ஸ் வந்து இந்த க்ளோசஸ்ட் பிளாக் ஹோல் எங்கே இருக்குது, ஃபார்தஸ்ட்டு, பிக்கஸ்ட்டு, ஸ்மாலஸ்ட்டு, இந்த ஸ்பின்னு, இது எல்லாமே இதில் கொடுத்துருக்குறாங்க. இதை சும்மா ரீட் பண்ணிக்கோங்க. ரைட். இப்போது இந்த கிராவிடேஷனல் வேவ்ஸ்.
இப்போ இந்த கிராவிடேஷனல் வேவ் வந்து எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்னு பார்த்தாக்க நிறைய சோர்ஸஸ் அங்கே இருக்கலாம். தி சோர்ஸ் ஆஃப் கிராவிடேஷனல் வேவ் நிறையா இருக்கலாம். ஆனால் ஒரு முக்கியமான சோர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தாக்க 2 பிளாக் ஹோல் மர்ஜ் ஆகிறது. சரியா, 2 பிளாக் ஹோல் மர்ஜ் ஆகிறது. அப்படின்னா ஆப்வியஸாக ஒரு தனி பிளாக் ஹோலே வந்து ஒரு ஸ்டாரை ஒன்றுமே இல்லாத போல் பொரட்டை மாதிரி பிச்சு போட முடியும். அப்படின்னா 2 பிளாக் ஹோல் வந்து மர்ஜ் ஆகுது அப்படின்னு பார்த்தாக்க அங்கே அந்த ஃபினாமினனை நம்மளால் நினச்சி கூட பார்க்க முடியாது. வைலண்ட்டாகவும் ரொம்ப ரேப்பிடாகவும் அங்கே இருக்கும். சரியா, ஸோ அந்த ஃபினாமினன் அப்போ என்ன ஆகுதுன்னா ஒரு விஷயம் நடக்குது, கிராவிடேஷனல் வேவ் அப்படின்னு ஒன்று உருவாகுது. சரி, இப்போ இதுக்கு முன்னாடி நம்ம அந்த கிராவிடேஷனல் லென்சிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்த்தோம். அது என்னன்னு பார்த்தாக்க கேலக்ஸி கிளஸ்டராக இருந்தது. அந்த கேலக்ஸி கிளஸ்டர் என்ன பண்ணுதுன்னா இந்த அதோடைய கிராவிட்டினால சுற்றி போகிற லைட்ஸ் எல்லாம் வந்து உள்ளே புல் பண்ண ஆரம்பிச்சுன்னு பார்த்தோம். இப்போ அதே போல தான் இங்கே இந்த பிளாக் ஹோல் 2 பிளாக் ஹோலுக்கும் அதுக்கு தனித்தனியான ஒரு கிராவிடேஷனல் புல், ஒரு கிராவிடேஷனல் எனர்ஜி இருக்கும். இப்போ இது ரெண்டுமே ஒன்றா சேரும் போது என்னவாகுதுன்னு பார்த்தாக்க அதை சுற்றி இருக்க அந்த ஸ்பேஸ் டைம் கண்டினியூமை வயலண்ட்டாக டிஸ்டர்ப் பண்ணுது. ரைட்டா, இப்போ இந்த டிஸ்டர்ப் பண்ணி அந்த ஸ்பேஸ் டைம் கண்டினியூமை ஒரு என்னவாகுதுன்னா தண்ணியில் ஒரு கல் தூக்கி போட்டால் வேவ் எப்படி ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போகுமோ அது போல் இந்த ஸ்பேஸ் டைம் கண்டினியூமில் ஒரு வேவ் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டு வருது. அது எல்லா பக்கமும் பரவுது. அதுதான் நம்ம அப்சர்வ் பண்ணும் போது கிராவிடேஷனல் வேவ் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா, ரைட். இப்போது இந்த கிராவிடேஷனல் வேவ் வந்து எதுக்காக முக்கியம் அப்படின்னு பார்த்தாக்க தி ஆரிஜின் ஆஃப் யூனிவர்ஸ், இல்லாட்டினா தி நேச்சர் ஆஃப் தி பிளாக் ஹோல், இல்லாட்டினா தி நேச்சர் ஆஃப் இந்த டைம் டைலேஷன், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையுமே புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த கிராவிடேஷனல் வேவ் முக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த கிராவிடேஷனல் வேவை எப்படி நம்ம படிக்கிறோம் அப்படின்னா ஆப்வியஸாக ஈலீசா அப்படிங்கிற ப்ராஜெக்ட்ஸ்லாம் நம்ம பார்த்தோம். ஈலீசா, இவால்வ்டு லீசா, இது எல்லாமே பார்த்தோம். இது எல்லாமே வந்து எதுக்காக அப்படின்னு பார்த்தா டு ஸ்டடி கிராவிடேஷனல் வேவ். இது இல்லாமல் லிகோ, லேசர் இன்ஃப்ரோமீட்டர் கிராவிடேஷனல் வேவ் அப்சர்வேட்டரி அப்படின்னு சொல்லிட்டு யூஎஸில் இருக்குது, இந்தியாவில் மகாராஷ்டிராவிலே இது பண்ண போகிறாங்க. ஸோ வேறு நாடுகள்லையும் இருக்குது. ஸோ இந்த லீகோ அப்படிங்கிற ஒரு ஃபெசிலிட்டி மூலமாக வந்து இந்த கிராவிடேஷனல் வேவ்ஸை வந்து நம்ம ஸ்டடி பண்ணுறோம். பிளாக் ஹோல் கிராவிடேஷனல் வேவ் பார்த்தோம், பிளாக் ஹோல் மர்ஜர் ஒரு ப்ரீஃபாக பார்த்தோம். அப்புறம் இங்கே ஒன்று அப்சர்வ் பண்ணுங்கள், இது பிளாக் ஹோல்னு பார்த்தோம். இப்போ இந்த ரிலேட்டிவிஸ்டிக் ஜெட் அப்படிங்கிற ஒரு விஷயத்த பார்த்தோம். சரியா, இப்போது இந்த டைடல் ரிசப்ஷன் ஈவெண்ட்டை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்டாரு பக்கத்தில் வந்து அதை கசக்கி போடுது. கசக்கி போட்டதுக்கப்புறம் என்னவாகுதுன்னா உள்ளே அதை அசிமுலேட் பண்ணிக்குது. இப்போ இந்த அசிமுலேட் பண்ணும் போது என்னவாகுதுன்னா ஒரு ஸ்டார் அப்படி வயலண்ட்டாக பிச்சு எறியும் போது அங்கேருந்து ஒரு ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி வந்து ரிலீஸ் ஆகுது. ரைட்டா, ரிலீஸ் ஆகிட்டு அங்கேருந்து பயங்கரமாக அதை சுற்றி இருக்கிற இடங்களுக்கெல்லாம் இந்த ரேடியேட் ஆகுது. ரைட்டா, அப்படி ஒரு விஷயந்தான் வந்து இந்த ரிலேட்டிவிஸ்டிக் ஜெட். ரைட்டா, இந்த ரிலேட்டிவிஸ்டிக் ஜெட் வந்து அப்படி ஒரு விஷயந்தான். இப்போது இதில் இந்த ரிலேட்டிவிஸ்டிக் ஜெட்டில் காமா ரேஸ் இருக்கும். இன்ஃபேக்ட் இதை என்னன்னு சொல்கிறாங்கன்னா இதை காமா ரே பர்ஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா, இப்போ இந்த காமா ரே பர்ஸ்ட்டை வந்து பேசிக்காக படிக்கிறதுக்கு ரீசெண்டாக வந்து ஒரு சேட்டலைட் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. யாருன்னு பார்த்தா சைனாவும் ஃப்ரான்ஸும். ஸோ இது வந்து தி ஃபர்ஸ்ட் சச் இனிஷியேட்டிவ் பிட்வீன் தீஸ் 2 கண்ட்ரீஸ், சைனாவும் ஃப்ரான்ஸுக்கும். ரைட்டா, பேசிக்காக இது என்ன படிக்க போகிறாங்கன்னா ஸ்பேஸ் வேரியபிள் ஆப்ஜெக்ட் மானிட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பேசிக்காக இது வந்து இட் இஸ் டு ஸ்டடி திஸ் காமா ரே பர்ஸ்ட். ஸ்பேஸ் வேரியபிள் ஆப்ஜெக்ட் மானிட்டர் இது வந்து பேசிக்காக காமா ரே பர்ஸ்ட்டை வந்து படிக்கிறதுக்காக. திஸ் இஸ் தி ஃபர்ஸ்ட் சச் இனிஷியேட்டிவ் பிட்வீன் தீஸ் 2 கண்ட்ரீஸ். ரைட்டா, இப்போது இந்த சேட்டலைட் பேர் வந்து ஜிச்சாங் சேட்டலைட். ரைட்டா, ஜிச்சாங் சேட்டலைட் சென்டர்லேருந்து அது லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்பேஸ் கிராஃப்ட் வந்து இட் இஸ் சென்ட் டு ஸ்டடி திஸ் காமா ரே பர்ஸ்ட். ரைட், இது ஒரு பக்கம். இப்போ இந்த காமா ரே பர்ஸ்ட் பார்த்தோம், அதாவது இந்த ரிலேட்டிவிஸ்டிக் ஜெட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்த்தோம். ஸோ இதுதான் பேசிக்காக அந்த ரிலேட்டிவிஸ்டிக் ஜெட். நடுவில் இருக்கிறது வந்து சூப்பர் மேசிவ் பிளாக் ஹோல், சுற்றி இருக்கிறது அந்த அக்ரீஷன் டிஸ்க்கு, அதுக்கப்புறம் இந்த ரிலேட்டிவிஸ்டிக் ஜெட்ஸு. ஸோ இது வந்து இந்த காமா ரே பர்ஸ்ட், இதை படிக்கிறது தான் அந்த சேட்டலைட் எல்லாமே. இப்போது இந்த மாதிரி சைடில் இதை அப்சர்வ் பண்ணுறோம் இல்லையா, இந்த ரிலேட்டிவிஸ்டிக் ஜெட் அப்சர்வ் பண்ணுறோம் இல்லையா, இதை வந்து குவாசர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏற்கனவே ஒரு விஷயம் பார்த்தோம்,
பல்சர் அப்படின்னு சொல்லிட்டு. பல்சர் வந்து பேசிக்காக நியூட்ரான் ஸ்டார்ஸ்லேருந்து எமிட் ஆகிற அந்த லைட்டு, அந்த ரிதமிக் லைட்டு தான் வந்து இந்த பல்சார்ஸ்னு சொல்கிறாங்க. அப்போ இன்னொரு டேர்ம் இப்போ நம்ம பார்க்குறோம், குவாசார் அப்படின்னு ஒன்று பார்க்குறோம். இந்த குவாசார் பேசிக்காக வந்து இந்த ரிலேட்டிவிஸ்டிக் ஜெட்டை வந்து ஃப்ரம் பிளாக் ஹோலை தான் குவாசார்ஸ்ன்னு சொல்கிறாங்க. சரி, இப்போது இந்த குவாசாரை சைட்லேருந்து பார்த்தா, அதாவது இந்த ரிலேட்டிவிஸ்டிக் ஜெட்டை வந்து சைட்லேருந்து பார்த்தா குவாசார், ரைட்டா? அப்படியே டாப் வியூலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் கால்ட் அஸ் பிளேசார், ரைட்டா? அப்போ குவாசாரும் பிளேசாரும் ஒன்று தான், பார்க்குற ஆங்கிள் தான் வேறு, ரைட்டா? சைட் வியூவில் பார்த்தா அது குவாசார், டாப் வியூவில் பார்த்தா அது பிளேசார். அடுத்து சன். ஸோ பேசிக்காக சன்னுடைய பார்ட்ஸ் இது, சென்ட்ரல் கோர் ஒன்று இருக்குது, அதை சுற்றி ரேடியேட்டிவ் ஜோன்ஸ் இருக்குது, அதுக்கு மேலே வந்து கன்வெக்டிவ் ஜோன்ஸ் இருக்குது. இந்த ரேடியேஷன் ஜோன்லேருந்து வந்து என்ன பண்ணுதுன்னா கோர்லேருந்து அந்த எனர்ஜியை ரேடியேட் பண்ணி இந்த கன்வெக்டிவ் ஜோன்ஸ்க்கு வந்து கொண்டு போகுது. இந்த கன்வெக்டிவ் ஜோன்ஸ் வந்து கீழே இருக்க எனர்ஜியை அப்படியே மேலே கொண்டு வந்து பாஸ் பண்ணுது. இப்போ இந்த ஃபோட்டோஸ்பியருங்கிறது என்னென்னா நம்ம அப்சர்வ் பண்ணுற அந்த அவுட்டர் லேயர், அதுக்கப்புறம் இந்த குரோமோஸ்பியர் வந்து அவுட்டர் மோஸ்ட், சரியா? இப்போ இதை சுற்றி ஒரு விஷயம் இருக்குது, இந்த கொரோனா ரைட்டுன்னு சொல்லிட்டு. இந்த கொரோனா பேசிக்காக என்ன அப்படின்னு பார்த்தாக்க, கம்பேரிட்டிவ்லி அமாங் தி பார்ட்ஸ் ஆஃப் இந்த சன் வந்து எக்ஸப்ட் ஃபார் கோர் இல்லாட்டினா உள்ளக்க இருக்கிற அந்த ரேடியோ ஆக்டிவ் ஜோன்ஸை தவிர்த்து வேற சுற்றி இருக்கிற பார்ட்ஸை கம்பேர் பண்ணும்போது இந்த கொரோனா இஸ் தி மோஸ்ட் ஹாட்டஸ்ட் பிளேஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை பற்றி படிக்கிறதுக்கு நிறையா இனிஷியேட்டிவ்ஸ் வந்து நிறையா ஸ்பேஸ் ஏஜென்சிஸ் எடுத்திருக்கு. நாசா, யூரோப்பியன் ஸ்பேஸ் ஏஜென்சி, நம்ம இந்தியாவும் நம்ம இனிஷியேட்டிவ்ஸ் எடுத்துருக்கோம், ரைட்டா? ரைட். இப்போது நிறைய ஃபினாமினன் சன்னில் வந்து நடக்கிறத பார்க்குறோம். இன்ஃபேக்ட் இந்த இடத்துல சன்ஸ்பாட்டுன்னு ஒரு விஷயத்தை பார்க்குறீங்க. இந்த சன்ஸ்பாட் வந்து தி ஒரு ஃபினாமினா தட் ஹேப்பன்ஸ் எவ்ரி 11 years, ரைட்டா? இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு சேஞ்சஸ் வந்து சன்னில் இருந்துகிட்டே இருக்கும், சன்னுடைய மேக்னெட்டிக் ஃபீல்டு சேஞ்சஸ் இருந்துகிட்டே இருக்கும். அப்போ வந்து ஒரு பீரியாடிக்கலாக ஒரு ஃபினாமினன் நடக்குது. அந்த ஒவ்வொரு 11 வருஷத்துக்கும் ஒரு சில ஸ்பாட்ஸ் வந்து ரொம்ப கூலாக இருக்கும், கம்பேரிட்டிவ்லி கூலாக இருக்கும். அந்த ஸ்பாட்ஸ் வந்து நம்ம அப்சர்வ் பண்ணும்போது கொஞ்சம் டார்க்காக தெரியும். காரணம் என்னென்னா அங்கே கூலாக இருக்கிறனால. ஸோ இதை வந்து சன் ஸ்பாட்ஸ்ன்னு சொல்கிறாங்க. சரி, அதே போல் சோலார் ஃப்ளேர், கொரோனல் மாஸ் எஜெக்ஷன் அப்படிங்கிற ஒரு சில விஷயங்களும் இங்கே இருக்குது. ஸோ கொலோக்கியலாக ஜென்ரலாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த கொரோனல் மாஸ் எஜெக்ஷனும் சோலார் ஃப்ளேரும் ஒன்று அப்படிங்கிற போல் தெரியும். பட் தே ஆர் டிஃப்ரெண்ட். என்னென்னா இந்த சோலார் ஃப்ளேர் வந்து பேசிக்காக இது வந்து ஒரு எனர்ஜெட்டிக் பஸ்ட். அதில் இந்த லைட்ஸு, அந்த மேக்னெட்டிக் எனர்ஜி எல்லாமே வந்து கொஞ்சம் வைலண்ட்டாக வெடிக்கும், சரியா? அது வந்து சோலார் ஃப்ளேர்ஸ். ஆனால் இந்த கொரோனல் மாஸ் எஜெக்ஷன் பேசிக்காக என்னென்னு பார்த்தாக்க ஒரு லார்ஜ் க்ளவுட் ஆஃப் சோலார் பிளாஸ்மா வெளியே தெரிச்சு வர்றது. ஸோ இந்த அதாவது அந்த அப்பியரன்ஸ்லேயே கூட ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் உண்டு. சோலார் ஃப்ளேர் வந்து வெடிக்கும், இங்கே வந்து சோலார் மாஸ் எஜெக்ஷன் வந்து ஒரு லார்ஜ் க்ளவுட் ஆஃப் பிளாஸ்மா வந்து வெளியே தெரிச்சு வர்றது, சரியா? இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் சோலார் ஃப்ளேர்ஸ் வந்து தே ஆர் மச் ஃபாஸ்டஸ்ட். தே ட்ராவல் அட் தி ஸ்பீட் ஆஃப் அட்லீஸ்ட் நியர் தி ஸ்பீட் ஆஃப் லைட், ரைட்டா? சன்ல இருந்து எர்த்துக்கு அந்த ஒளிகள் வந்து சேர்றதுக்கு 8 நிமிஷம் ஆகும், ரைட்டா? இந்த சோலார் ஃப்ளேர்ஸும் அதே போல் கிட்டத்தட்ட 8 to 10 நிமிஷத்தில் நமக்கு வந்து சேர்ந்துடும், ரைட்டா? இது சோலார் ஃப்ளேர்ஸ். ஆனால் இந்த கொரோனல் மாஸ் எஜெக்ஷன் வந்து பேசிக்காக அதுவும் எல்லா இடத்துக்கும் இதாகும். எர்த்தை நோக்கி வரும்போது இட் வில் டேக் டேஸ், 2-3 days ஆகும். ஸோ த ஸ்பீட் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் சோலார் ஃப்ளேர் அண்ட் கொரோனல் மாஸ் எஜெக்ஷன் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குது, சரியா? இன்ஃபேக்ட் இந்த சோலார் ஃப்ளேர் வந்து நம்மளுடைய சோலார் சிஸ்டமில் இட் இஸ் கன்சிடர்ட் டு பி தி மோஸ்ட் பவர்ஃபுல் எக்ஸ்ப்ளோஷன் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த சோலார் ஃப்ளேர். சரி, இது ரெண்டுக்கும் இந்த டிஃப்ரென்ஸ். ஆனால் இது ரெண்டுக்கும் காமனாக ஒரு விஷயத்த நடத்தும். அது என்னென்னா ஜியோ மேக்னெட்டிக் ஸ்ட்ராம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இந்த ஜியோ மேக்னெட்டிக் ஸ்ட்ராம்ஸ் பேசிக்காக என்ன அப்படின்னு பார்த்தாக்க, எர்த்துடைய மேக்னெட்டிக் ஃபீல்டில் இந்த விஷயங்கள்லாம் இன்ட்ராக்ட் ஆகும்போது என்னவாகுது அப்படின்னு பார்த்தாக்க there is a phenomenon happening called geomagnetic storms. ஸோ இந்த ஜியோமேக்னெட்டிக் ஸ்டார்ம்ஸ் வந்து பேசிக்காக ஒரு சில விஷயங்களை டிஸ்ட்ராக்ட் பண்ணுது.
பர்டிகுலராக கம்யூனிகேஷன் அப்புறம் சேட்டலைட்ஸ் தட் ஆர் எக்ஸ்போஸ் டு திஸ் எனர்ஜெட்டிக் வேவ்ஸ் ஃப்ரம் சன். சரி, இது வந்து 2022 கேட்ட கொஷின்ஸ். சோலார் ஸ்டார்ம்ஸ் reaches the earth, which of the following are possible effect on the earth? GPS and navigation systems could fail. True. Tsunami could occur at the equatorial region. Power grids could be damaged. Intense auroras could occur over much of the earth. Forest fires could take place over much of the planet. Orbits of the satellites could be disturbed. Shortwave radiation communication of aircraft over polar regions could be interrupted. ரைட், இப்போது எல்லாமே ஒரு ப்ராபபிள் இது தான். ஆனால் இந்த செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் சுனாமின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. அதுக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. சுனாமி வந்து எப்படி உருவாகும்? டெக்டானிக் டிஸ்டர்பன்ஸ் அண்டர் தி ஓஷனில் தான் இந்த சுனாமி உருவாகும். ஸோ சோலார் ஃப்ளேர்ஸ்க்கும் சுனாமிக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. அப்புறம் இந்த ஃபிஃப்த்து பாருங்கள், ஃபாரஸ்ட் ஃபயர்ஸை பற்றி சொல்லியிருக்காங்க. இந்த ஃபாரஸ்ட் ஃபயர்ஸ், ஸோ இந்த சோலார் ஃப்ளேருங்கிறனால அது வந்து இந்த பிளாஸ்மா இந்த மாதிரி விஷயங்கள் வந்து அவுட் சைட் தி எர்த்ஸ் அட்மாஸ்பியரில் தான் நடக்குது. ரைட்டா? அதுக்கும் உள்ள எர்த்தோடைய இந்த ஃபாரஸ்ட் ஃபயர் ரிலேட்டடான விஷயங்களுக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது. ஸோ இங்கே ஆன்சர் வந்து சி. 1 3 4 4 6 and 7 ஒன்லி. ரைட், இப்போது நம்ம ஏற்கனவே பேசின போல் இந்த சன்னுடைய ஆக்டிவிட்டீஸை அப்சர்வ் பண்ணுறதுக்கு பல இனிஷியேட்டிவ்ஸ் நடந்திருக்கு. அதில் ஒன்று நாசாஸ் பஞ்ச் மிஷன். ஸோ இது வந்து டு அப்சர்வ் சன்ஸ் அட்மாஸ்பியர், அப்புறம் ட்ராக் சோலார் விண்ட்ஸ். இது ஒரு ரிலேட்டடான மிஷன். வேறு நம்மளுடைய ஆதித்யா L1 மிஷன் இருக்குது. ரைட்டா? ஸோ நம்ம கொஷின்ஸ் ரிலேட்டடாக பார்த்தோம் அப்படின்னா இந்த ஆஸ்ட்ரோசேட் அப்படிங்க இதில் பார்க்கலாம், கொஞ்சம் நேரத்தில் பார்க்கலாம். ஸோ அந்த ஆஸ்ட்ரோசேட் கொஷின் உங்களுக்கு ஞாபகம் இருந்துச்சுன்னா அதோடைய வெயிட் கேட்டிருந்தாங்க. அப்புறம் அது வந்து வேர்ல்டு லெவலில் ஏதோ ஒரு நம்பர் ஃபர்ஸ்ட்டாக செகண்டாக அந்த மாதிரிங்கிற விஷயத்த கேட்டிருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி இந்த மிஷன் ரிலேட்டடான விஷயங்கள் வந்து நம்ம கொஞ்சம் பார்த்து வச்சுக்கணும். இந்த ஆதித்யா பேசிக்காக வந்து ஃபர்ஸ்ட் ஸ்பேஸ் பேஸ்ட் அப்சர்வேட்டரி அண்ட் இந்தியா சோலார் மிஷன். இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட்டு சோலார் மிஷன். இது ஒரு யூனிக்கான விஷயம் ஒன்று. ரெண்டாவது, செகண்டு ஆஸ்ட்ரானமி அப்சர்வேட்டரி கிளாஸ். ரைட்டா? ஆஸ்ட்ரானமி அப்சர்வேட்டரி கிளாஸ் ஆஃப் இந்தியா. ஃபர்ஸ்ட் ஒன்று என்னென்னா ஆஸ்ட்ரோசாட். ஸோ ஆஸ்ட்ரோசாட் வந்து கொஷினில் வந்துருச்சு. ப்ரீவியஸர் கொஷின் கேட்டாங்க, ஆதித்யா கேட்கறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இது வந்து செகண்ட் ஆஸ்ட்ரானமி அப்சர்வேட்டரி கிளாஸ் சேட்டலைட், அப்புறம் ஃபர்ஸ்ட் சோலார் மிஷன் ஆஃப் இந்தியா. ரைட்டா? சரி, இப்போது எல்லாத்துக்கும் நமக்கு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இது எங்கே பிளேஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தா ஒரு லெக்ராஞ்சி பாயிண்ட். அந்த லெக்ராஞ்சி பாயிண்ட்டு பேசிக்காக வந்து என்ன அப்படின்னு பார்த்தா, இட் நல்லிஃபைஸ் 2 massive stellar objects gravitational force. அப்படி நல்லிஃபை பண்ணும் போது அந்த ஆப்ஜெக்ட் அந்த பிளேஸ் வந்து கம்பேரிட்டிவ்லி வந்து ஸ்டேபிளாக இருக்கும். அங்கே அப்சர்வ் பண்ணுறதுக்கோ இல்லை வேறு ஏதாவது ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறதுக்கோ வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி சன் அப்சர்விங் இல்லை இந்த முக்கியமான விஷயங்கள் எல்லாத்தையுமே, முக்கியமான அப்சர்வேட்டரி ரிலேட்டடான மிஷன்ஸ் எல்லாமே வந்து இந்த லெக்ராஜி பாயிண்ட்ஸில் யூஸ் பண்ணி வைக்கிறாங்க. ஸோ இந்த பர்டிகுலர் பாயிண்ட்டை பார்த்தீங்கன்னா எர்த்துக்கும் சன்னுக்கும் நடுவில் L1 இருக்குது. ஸோ இந்த இடத்துல மூன் இருக்குது. ஸோ மூன் சுற்றும் போது கூட இந்த பர்டிகுலர் L1 வைக்கிற அந்த அப்சர்வேட்டரி சேட்டலைட்டை அந்த மூனுடைய ஆர்பிட்டும் அதை டிஸ்டர்ப் பண்ணாது. ஸோ இது ஒரு ஆப்டான ஆர்பிட் அப்படின்னு சொல்லிட்டு L1 யூஸ் பண்ணியிருக்காங்க. இன்ஃபேக்ட் இந்த லெக்ராஞ்சி பாயிண்ட்ஸ் வந்து 5 பாயிண்ட் இருக்குது. அதில் L1, L2, L3 வந்து இட் இஸ் கன்சிடர்ட் அன்ஸ்டேபிள். L4 and L5 வந்து இட் இஸ் கன்சிடர்ட் ஸ்டேபிள். இன்ஃபேக்ட் இது இல்லாமல் L1 வந்து ஆல்ரெடி நாசா ப்ளஸ் யூரோப்பியன் ஸ்பேஸ் ஏஜென்சியோடைய சோலார் அண்ட் ஹீலியோஸ்பேரிக் அப்சர்வேட்டரி சேட்டலைட் அங்கே தான் ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் ஜேம்ஸ் வெப் டெலஸ்கோப், இந்த புதுசாக ஹபிள்ஸை வந்து ரீப்ளேஸ் பண்ணி ஒரு டெலஸ்கோப் அனுப்புனாங்க இல்லையா, ஜேம்ஸ் வெப், அதுவுமே கூட L2 ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. சரி, ஸோ இது இல்லாமல் பார்க்கர் சோலார் ப்ரோப் அப்படிங்கிற நாசாவுடைய ஒரு சோலார் ப்ரோப் வந்து ரீசெண்டாக நியூஸில் இருந்தது. காரணம் என்னென்னா, இது வரைக்கும் எந்த ஒரு மேன்மேட் ஆப்ஜெக்டும்
பக்கத்தில் போகாத ஒரு இடத்த வந்து ஸ்பாட்டுக்கு வந்து இந்த பார்க்கர் சோலார் ப்ரோப் வந்து சன்னுக்கு பக்கத்தில் போயிருக்கு. இது ஒன்று. ரெண்டாவது, மேன்மேட் ஆப்ஜெக்ட்ஸ்லேயே இந்த பர்டிகுலர் பார்க்கர் சோலார் ப்ரோப் தான் வந்து ஃபாஸ்டஸ்ட் ஆப்ஜெக்டாக வந்து ஒரு பேர் எடுத்திருக்கு. ஸோ அதோடைய ட்ராவலிங் ஸ்பீடை வந்து எந்த ஒரு மேன்மேட் ஆப்ஜெக்ட்டும் டச் பண்ணதில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதையும் ஒரு ஒரு கிளான்ஸ் விட்டுருக்காங்க. சரி, அடுத்தது மீட்டியர்ஸ், காமெட்ஸ் இதெல்லாம். ஸோ ஆஸ்ட்ராய்டு, மீட்டியர்ஸ், காமெட்ஸ் இந்த மாதிரி நம்ம கேள்விப்பட்டிருப்போம், நியூஸில் பார்த்துருப்போம், பழைய கொஷின்ஸ்லையும் வந்திருக்கு. சரியா? ஸோ ரீசெண்ட் டைம்ஸில் இதை பற்றின கொஷின்ஸ் வந்து கம்மியாக இருக்குது. நெவர்தலெஸ் வி cannot டேக் திஸ் ஃபார் கிராண்டட். சரியா? ஸோ காமெட்ஸ் வந்து பேசிக்காக இட்ஸ் அ மாஸ் ஆஃப் ஐஸ் ஆர் ராக் அண்டு டஸ்ட்டு. இது வந்து ட்ரிஃப்டிங் த்ரூ தி சோலார் சிஸ்டம். இது ஒன்று. அடுத்து ஆஸ்ட்ராய்ட்ஸுக்கு வந்து அகைன் இது வந்து ஒரு சங்க் ஆஃப் ராக். இது வந்து பேசிக்காக இதுக்குன்னு ஒரு பவுண்ட்ரி இருக்குது. அந்த பவுண்ட்ரி வந்து இட்ஸ் பிட்வீன் மார்ஸ் அண்ட் ஜூபிட்டர். அது ஆஸ்ட்ராய்ட் பெல்ட்னு சொல்கிறாங்க. அடுத்து மீட்டியோராய்டு இருக்குது, மீட்டியோரைட் இருக்குது. ஸோ இதுக்கு மூணுக்குமான டிஃப்ரென்ஸ் என்னென்னா, மீட்டியோராய்டு வந்து பேசிக்காக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எர்த்தோடைய அட்மாஸ்பியருக்குள்ளே வரல அப்படின்னா அது மீட்டியோராய்டு, வெளியவே போயிட்டுருக்கிறது மீட்டியோராய்டு. அடுத்து மீட்டியோர்ஸ் அப்படிங்கிறது வந்து பேசிக்காக என்ன அப்படின்னு பார்த்தாக்க, என்டர்ஸ் எர்த்ஸ் அட்மாஸ்பியர். ஒன்ஸ் அந்த மீட்டியோராய்டு வந்து உள்ள எர்த்தோடைய அட்மாஸ்பியருக்குள்ளே வந்துச்சு அப்படின்னா இட் இஸ் கால்ட் அஸ் மீட்டியோர். ரைட்டா? ஒன்ஸ் அது அந்த மீட்டியோர் வந்து லேண்ட் ஆயிடுச்சு, கீழே விழுந்து லேண்ட் ஆயிடுச்சு அப்படின்னா இது வந்து மீட்டியோரைட்டுன்னு சொல்கிறாங்க. ரைட்டா? அதுக்கப்புறம் இந்த ஃபயர் பால் வந்து ஒரு ரேர் ஈவெண்ட். இந்த மீட்டியோரைட் அந்த அட்மாஸ்பியருக்கு வெளியே போகும்போது பயங்கரமாக எரிஞ்சிட்டே போயிட்டு இருந்துச்சு அப்படின்னா அது ஃபயர் பால்னு சொல்கிறாங்க. சரி, இப்போ இந்த டயக்ராம்ஸில் பாருங்கள், நம்மளுடைய சோலார் சிஸ்டம். அந்த சோலார் சிஸ்டமில் மார்ஸுக்கும் ஜூபிட்டருக்கும் நடுவில் ஒரு பெல்ட் இருக்குது. இதை வந்து ஆஸ்ட்ராய்ட் பெல்ட்டுன்னு சொல்கிறாங்க. ரைட்டா? ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஜூபிட்டர் இங்கே இருக்குது. இது ரெண்டுக்கும் சைடில் ஒரு ஜோன் இருக்குது. அது என்னன்னு பார்த்தா ட்ரோஜன் ஆஸ்ட்ராய்ட் ஜோன்னு சொல்கிறாங்க. ரைட்டா? ட்ரோஜன் ஆஸ்ட்ராய்ட் ஜோன். ஸோ இது பேசிக்காக இதுக்கு ஒரு முக்கியத்துவம் என்னென்னா, இந்த ட்ரோஜன் ஆஸ்ட்ராய்ட் ஜோன்ஸுமே வந்து லெக்ராஞ்சி பாயிண்ட்ஸில் இருக்குது. சரியா? ஒன்று. ரெண்டாவது, வேறு பெருசாக எங்கேயுமே வந்து இந்த மாதிரி ஒரு ட்ரோஜன் ஆஸ்ட்ராய்ட் ஜோன்ஸை வந்து எந்த ஒரு பிளானட்டுக்கும் கண்டுபிடிக்கல எக்ஸப்ட் ஃபார் சாட்டன். அதுவும் ரொம்ப ரீசெண்டாக இந்த மாதிரி ஒரு ஜோன் இருக்குது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ ட்ரோஜன் ஜோன்னு வந்தால் பேசிக்காக இன்றைக்கி வரைக்கும் இந்த ஜூபிட்டர் ரிலேட்டடான விஷயங்களாக தான் இருக்குது. ரைட்டா? இப்போ இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தாக்க, கார்மன் லைன் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ பேசிக்காக இந்த கார்மன் லைனுக்கு மேலே வந்து இட் இஸ் அஃபிஷியலி கால்ட் அஸ் ஸ்பேஸு. இதுக்கு கீழே வந்து அட்மாஸ்பியர் அப்படின்ற ஒரு கன்வென்ஷன் இருக்குது. ஸோ ஆப்வியஸாக இது வந்து ஒரு அஃபிஷியலாக ரெகக்னைஸ் பண்ணலை, பட் கன்வென்ஷனலாக இதை அக்செப்ட் பண்ணிட்டாங்க இந்த கார்மன் லைனை. ரைட்? ஓகே. ஸோ ஆஸ்ட்ராய்ட்ஸ் பார்த்தோம். இந்த ஆஸ்ட்ராய்ட்ஸில் ரீசெண்டாக ஒரு சில ஆஸ்ட்ராய்ட்ஸ் வந்து நியூஸில் இருந்தது. ஒரு விஷயம் என்னென்னா 16 சைக்கி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆஸ்ட்ராய்ட். ஸோ இந்த சைக்கி பேசிக்காக ஒரு யூனிக்கான ஆஸ்ட்ராய்ட். எப்படி அப்படின்னா, இந்த பர்டிகுலர் ஆஸ்ட்ராய்டில் வந்து ப்ரீஷியஸ் மெட்டல்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னா 10 குவாட்ரில்லியன் டாலர்ஸ்க்கு ஒர்த்தான ப்ரீஷியஸ் மெட்டல்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ பேசிக்காக டு புட் திஸ் இன் பெர்ஸ்பெக்டிவ், ஒருவேளை இந்த ஆஸ்ட்ராய்ட் ஃபுல்லாக நமக்கு எர்த்துக்கு கிடச்சிது அப்படின்னா உலகத்தில் இருக்க எல்லாத்துக்குமே வந்து பில்லியனர் ஆக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு அப்படிங்கிற மாதிரி அந்த அளவுக்கு அந்த பர்டிகுலர் ஆஸ்ட்ராய்டு வந்து ஒர்த் அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட்டா? ஸோ இதை ப்ரோவ் பண்ணுறதுக்கு இதே பேரில் சைக்கி அப்படின்னு சொல்கிற ஒரு பேர்லேயே வந்து ஒரு மிஷன் அனுப்பியிருக்காங்க. அடுத்து 24 ஆன் ஆஸ்ட்ராய்ட் 2024 PT5 அப்படிங்கிற ஒரு ஆஸ்ட்ராய்ட். ஸோ இது வந்து பேசிக்காக ரீசெண்டாக அப்சர்வ் பண்ணப்பட்டது. இது வந்து ஸோ இந்த ஆஸ்ட்ராய்ட்ஸை பொறுத்த வரைக்கும் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா,
நிறைய ஸ்பேஸ் ஏஜென்சிஸ் வந்து ஒரு சில விஷயங்கள் கேரி அவுட் பண்ணுறாங்க. என்ன அப்படின்னா நியர் எர்த் ஆப்ஜெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த நியர் எர்த் ஆப்ஜெக்ட்ஸ் வந்து போத் த்ரெட்டாகவும் இருக்கலாம், இல்லாட்டினா சும்மா ஃப்ரெண்ட்லி பாசர் பையாகவும் இருக்கலாம். ரைட்டா? நமக்கு ஏற்கனவே தெரியும் டைனோசரை வந்து அழிச்சது வந்து ஒரு ஆஸ்ட்ராய்டு ஹிட்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இந்த மாதிரி ஒரு ஈவெண்ட் வந்து நமக்கு நடக்காமல் இருக்குமா கம்மிங் டேஸில் அப்படின்னு சொன்னால் ஒரு ஷூரிட்டி கிடையாது. பட் பீப்புள் ஆர் அப்சர்விங் தி நியர் எர்த் ஆப்ஜெக்ட்ஸ் க்ளோஸ்லி. சரியா? ரீசெண்டாக இந்த ஒரு ஆஸ்ட்ராய்ட் 2024 PT5 அப்படிங்கிற ஒரு ஆஸ்ட்ராய்டு அப்சர்வ் பண்ணாங்க. இது வந்து ஆஸ்ட்ராய்ட் டெரெஸ்ட்ரியல் இம்பேக்ட் லாஸ்ட் அலர்ட் சிஸ்டம் அட்லஸ் அப்படிங்கிற ஒரு சிஸ்டம் மூலமாக இதை கண்டுபிடிச்சாங்க. ஸோ இதை வந்து யார் ஆப்ரேட் பண்ணுறாங்கன்னா நாசா ஆப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ இதில் வந்து ஒரு முக்கியத்துவம் என்னென்னு பார்த்தா இந்த அர்ஜுனா ஆஸ்ட்ராய்ட் பெல்ட்லேருந்து தான் இந்த பர்டிகுலர் ஆஸ்ட்ராய்டு வந்து ஆரிஜின் ஆயிருக்கு அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. சரி, இது இல்லாமல் அப்போஃபிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆஸ்ட்ராய்டு இருக்குது. அப்போஃபஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது கன்சிடர்ட் டு பி ஒன் ஆஃப் தி பொட்டென்ஷியல் த்ரெட் ஃபார் எர்த். 2029 இந்த பர்டிகுலர் ஆஸ்ட்ராய்டு வந்து இந்த எர்த்தை ஹிட் பண்ணும், அப்போது அதோடைய இம்பேக்ட் வந்து டெவஸ்டேட்டிங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தாங்க. பட் அதுக்கப்புறம் வந்த ரிப்போர்ட்ஸ் என்னென்னா இல்லை இது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, 2029 வந்து இது பக்கத்தில் வரும், பட் தேர்ஸ் நோ ப்ராபிலிட்டி ஆஃப் திஸ் பர்டிகுலர் ஆஸ்ட்ராய்ட் ஹிட்டிங் தி எர்த் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. இன்ஃபேக்ட் நம்ம இதுக்கு முன்னாடி இருந்த நம்ம ISRO சீஃபும் கூட நம்ம என்ன சொல்லியிருந்தாருன்னா 2029 we might be able to go visit this particular asteroid அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. சரி, ஸோ இந்த அப்போஃபஸ் இப்போது நம்ம ஏற்கனவே பார்த்துருக்க வாய்ப்பு உண்டு. ஒசைரஸ் ரெக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிஷன் நாசா வந்து எக்ஸிக்யூட் பண்ணாங்க. அந்த ஒசைரஸ் ரெக்ஸ் பேசிக்காக என்ன பண்ணாங்கன்னா பென்னு அப்படிங்கிற ஒரு ஆஸ்ட்ராய்டை வந்து போயிட்டு படிக்கிறதுக்காக அதுலேருந்து ஒரு சாம்பிள்ஸை எடுக்கிற போல் எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த ஒசைரஸ் ரெக்ஸ் வந்து அதோடைய மிஷனை முடிச்சிருச்சு. அந்த பென்னு ஆஸ்ட்ராய்டை வந்து ரிசர்ச் பண்ணி முடிச்சிருச்சு. இப்போ அந்த ஒசைரஸ் ரெக்ஸ் அந்த மிஷனை வந்து ரீடைரக்ட் பண்ணி இந்த அப்போஃபிஸ்க்கு விட்டுருக்குறாங்க. இப்போது அந்த ஒசைரஸ் அப்பெக்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ரைட்டா? ஒசைரஸ் ரெக்ஸ் வந்து பென்னு, ஒசைரஸ் அப்பெக்ஸ் வந்து இந்த அப்போஃபிஸை படிக்கிறதுக்காக. ரைட்டா? சரி, இது இல்லாமல் நாசா வந்து டார்ட் அப்படிங்கிற ஒரு மிஷனை வந்து பண்ணாங்க. என்னென்னா டபுள் ஆஸ்ட்ராய்ட் ரீடைரக்ஷன் டெஸ்ட் டார்ட் 2022 வந்து பண்ணாங்க. ஸோ பேசிக்காக டிடிமோஸ் அப்படிங்கிற ஒரு ஆஸ்ட்ராய்ட் இருந்துச்சு. அதை சுற்றி சுற்றி இல்லை, அதுலேயே வந்து ஒரு சின்ன குட்டியாக ஒன்று முளைச்சிருந்தம் போல் டைமோஃபஸ் அப்படிங்கிற ஒரு மூன்லெட்டும் இருந்தது. சரிங்களா? ஸோ இது வந்து நாசா இந்த ஆஸ்ட்ராய்டோடைய டைரக்ஷனை திருப்ப முடியுமா அப்படிங்கிற ஒரு வகையில் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் வந்து கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. அதான் இந்த டார்ட் டபுள் ஆஸ்ட்ராய்ட் ரீடைரக்ஷன் டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு 2022 அதை பண்ணி முடிச்சிட்டாங்க. பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இப்போ யூரோப்பியன் ஸ்பேஸ் ஏஜென்சி என்ன பண்ணுறாங்கன்னா ஹெரா அப்படின்னு ஒன்று HERA ஹெரா அப்படிங்கிற ஒரு மிஷன் எடுத்திருக்காங்க. இது எதுக்காக அப்படின்னு பார்த்தாக்க அந்த டார்ட் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணதுக்கப்புறம் இம்பேக்ட் என்ன இருக்குது, அந்த பர்டிகுலர் ஆஸ்ட்ராய்டில் இம்பேக்ட் என்ன இருக்குது அப்படின்ட்டு பார்க்கறதுக்காக இந்த ஹெரா ஆப்ரேஷன் இந்த ஹெரா மிஷனை வந்து எடுத்திருக்காங்க. ரைட்டா? சரி, அடுத்தது காமட். ஸோ ஆஸ்ட்ராய்ட் பார்த்தோம். காமட், ஸோ இது வந்து ஒரு ஐசி ஆப்ஜெக்ட். ஸோ இதை பேசிக்காக வந்து டர்ட்டி ஸ்னோபால் அப்படின்னு சொல்கிறாங்க. காரணம் என்னென்னு பார்த்தாக்க இது ஐஸாக இருந்தாலுமே ராக்ஸு மற்ற ரெமினன்ஸ் ஆஃப் இந்த ஸ்பேஸ் டிப்ரீஸும் அதில் இருக்க தான் செய்யுது. ஸோ அதனால தான் இந்த டர்ட்டி ஸ்னோபால்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து இதோடைய ஆரிஜின் ரீஜன் பார்த்தா ரெண்டு, ஒன்று குயிப்பர் பெல்ட், இன்னொன்று உருட் க்ளவுட். ஸோ இது ரெண்டுமே ஆரிஜின் ரீஜன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த காமெட்டுக்கு வந்து ஒரு சில யூனிக்கான ஃபீச்சர்ஸ் உண்டு. என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த காமெட்டோட நடுவில் நியூக்ளியஸ் இருக்கும், அதை சுற்றி வந்து கோமான்னு ஒரு பார்ட் இருக்கும். அதுக்கப்புறம் ரெண்டு டைப் ஆஃப் டைல் இருக்கும், ஒன்று அயான் டைல், இன்னொன்று டஸ்ட்டு டைல். ரைட்டா? சரி, இப்போது இந்த காமெட் வந்து எல்லா இடங்கள்லேயும் உண்டு. ஆனால் எப்பப்பெல்லாம் ஒரு ஸ்டாருக்கு வருதோ அப்போது ஒரு யூனிக்கான ஃபீச்சர் வந்து இது எக்ஸிபிட் பண்ணுது. ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுடைய சன் பக்கத்தில் ஒரு காமெட் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். என்னவாகுதுன்னா
தூரமாக இருக்கும்போது அதுக்கு டெய்ல் இருக்கிறது இல்லை, காமெட்டுக்கு டெய்ல் இருக்கிறது இல்லை. பக்கத்தில் வரும்போது காமெட்டுக்கு டெய்ல் வந்து ஃபார்ம் ஆகுது. அப்படி டெய்ல் ஃபார்ம் ஆகிறது வந்து மேபி சன்னுடைய அந்த ரேடியேஷன்ஸ் வந்து காமெட் வந்து ஐஸ் தானே, அப்போது அதுலேருந்து ஏதோ ஒரு விஷயத்தை எக்ஸ்பெல் பண்ணுது அப்படிங்கிற ஒரு விஷயத்தினால டெய்ல் உருவாகுதுன்னு பார்க்கலாம். ரைட். இப்போது இங்கே ஒரு யூனிக்கான ஃபீச்சர் என்னென்னா, சன்னை சுற்றி அந்த காமெட் போனாலும் அந்த சன்னை சுற்றுற அந்த ரீஜன் பூராமே, அந்த பாத்தில் பூராமே வந்து என்னவாக இருக்கும்னா, அந்த டெய்ல் வந்து இட் வில் பி பாயிண்டிங் டு தி அதர் டைரக்ஷன் ஆஃப் தி சன். இப்போது இங்கேருந்து வருது, இப்படி கிராஸ் ஆகுதுன்னா டெய்ல் வந்து இப்படி தானே போயிருக்கணும். எப்படியா இருந்தாலும் இங்கேருந்து வருது, டெய்ல் எப்படியும் பின்னாடி தானே இருக்கணும். இது முன்னாடி போகும்போதும் இந்த டெய்ல் வந்து சன்னோடைய டைரக்ஷனில் ஆப்போசிட்டில் தான் இருக்கும். ஸோ the tail of the comet will always point to the other direction of the sun. So இது ஒரு முக்கியமான feature of this comet. Right. இப்போ நமக்கு ஓகே, இதை இக்னோர் பண்ணிவிடுங்க, இது எதுவும் எரர்னு நினைக்கிறேன். நான் என்னென்னு அதை சொல்கிறேன். ஸோ நமக்கு ஹெய்லிஸ் காமெட்னு ஒன்று இருக்குது. ஸோ இந்த ஹெய்லிஸ் காமெட் வந்து பேசிக்காக ஒரு யூனிக்கான காமெட். ஏன் அப்படின்னு பார்த்தாக்க 76 இயர்ஸ்க்கு ஒரு தடவை நம்மளுடைய எர்த்து பக்கத்தில் இது வரும். இதுக்கு முன்னாடி 1986 வந்து வந்தது, அதுக்கப்புறம் 2061 தான் வரும். சரியா? ரைட். இப்போது இந்த பர்டிகுலர் காமெட் வந்து இது கிராஸ் ஆகும்போது ஒரு ஃபினாமினனை வந்து ட்ரிகர் பண்ணிட்டு போகுது. அது என்னென்னா மீட்டியோர் ஷவர் அப்படின்னு சொல்கிறாங்க. பேசிக்காக மீட்டியோர் ஷவர்னால் என்ன அப்படின்னு பார்த்தாக்க, ஒரு காமெட் பாஸ் ஆகிடுச்சு, அந்த பாஸ் ஆன அந்த ரூட்டில் எர்த்து போகும்போது, அந்த பாஸ் ஆன இந்த காமெட் பாஸ் ஆன போது விட்டுருந்த அந்த ரெசிடியூஸ் இருக்கு இல்லையா, அந்த ரெசிடியூஸ், அந்த சின்ன சின்ன துகள்களோ இல்லை சின்ன சின்ன கல்களோ இருக்கு இல்லையா, அது வந்து இந்த எர்த்து அந்த ரீஜனை பாஸ் ஆகும்போது என்ன ஆகுதுன்னா எர்த்தோடைய அட்மாஸ்பியருக்குள்ளே வந்து விழுகுது. அப்படி விழுகும் போது என்னவாகும் அப்படின்னு பார்த்தாக்க, சின்ன சின்ன துகள் போல், எரிக்கல்கள் போல் சின்ன சின்னதாக விழுந்துட்டுருக்கும். அதுதான் என்ன சொல்கிறாங்கன்னா மீட்டியோர் ஷவர் அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட்டா? ஸோ இந்த ஹெய்லி காமெட் பாஸ் ஆன அந்த ரீஜன்ஸில் நம்மளோட எர்த் பாஸ் ஆகும்போது இந்த மீட்டியோர் ஷவர் வருது. இப்போது இதுக்கு வந்து 2 பேர் வச்சுருக்காங்க. 2 மாதத்தில் வந்து டிஃப்ரெண்ட் மாதத்தில் வந்து இந்த மாதிரி ஒரு மீட்டியோர் ஷவர்ஸ் நடக்குது. ஒன்று மே மாதம், இன்னொன்று அக்டோபர் மாதம். மே மாதத்தில் நடக்கிறது வந்து இட்டா அக்வரைட்ஸ்ன்னு சொல்கிறாங்க. அக்டோபர் மாதம் நடக்கிறது வந்து ஓரியோனிட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? இப்போ ரீசண்டாக மே மாதம் நடந்த அந்த இட்டா அக்வரைட் வந்து நம்ம அப்சர்வ் பண்ணோம். ஸோ இந்த இட்டா அக்வரைட்ஸ் வந்து பேசிக்காக வந்து ஒரு லாங் க்ளோவிங் டெய்ல் உள்ள இந்த மீட்டியோர் ஷவர். ரைட்டா? இந்த பர்டிகுலர் இட்டா அக்வரைட்ஸ் வந்து சதர்ன் ஹெமிஸ்பியரில் நல்லாவே அப்சர்வ் பண்ண முடியும். நார்தர்ன் ஹெமிஸ்பியரில் ஜஸ்ட் அ கிளேசிங் ஃபினாமினன் தான் சொல்கிறாங்க. ஸோ சதர்ன் ஹெமிஸ்பியரில் அட் தி பீக் டைம் வந்து 30 to 40 மீட்டியோர் ஷவர்ஸ் வந்து உங்களால் அப்சர்வ் பண்ண முடியும். ஆனால் நார்தர்ன் ஹெமிஸ்பியரில் மேக்ஸ் 10 போனாலும் அது பெரிய விஷயம் அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட்டா? சரி. ஸோ மே மாதத்தில் இட்டா அக்வரைட்ஸ் வந்து நம்ம அப்சர்வ் பண்ணோம். ஓரியோனிட்ஸுங்கிறது அக்டோபர் மாதத்துலேயும் நடக்கும். ஸோ இது ரெண்டுமே வந்து இட் இஸ் காஸ்ட் பை தி ஹேலிஸ் காமெட். சரி. ஸோ இது வந்து கொஞ்சம் 2015க்கு முன்னாடி கேட்ட கேள்விகள். ஆஸ்ட்ராய்ட்ஸ் காமெட்ஸை பற்றி நிறையாவே வந்திருக்கு. நான் ஏற்கனவே சொன்ன போல் வி கேன் நாட் டேக் திஸ் ஃபார் கிராண்டட். ரைட்டா? ரீசெண்டாக அப்போஃபஸ், அப்புறம் இந்த பென்னு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. ஸோ நம்ம பார்த்துக்க வேண்டியது நம்ம கடமை. சரி, அடுத்தது இந்த டெக்னாலஜி ரிலேட்டடான விஷயங்கள். ஸோ இதெல்லாம் கம்பேரிட்டிவ்லி கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். Which one of the following countries has its own satellite navigation system? இது வந்து பேசிக்காக நமக்கு தெரியும் எந்தெந்த கண்ட்ரிஸ் வந்து சேட்டலைட் நேவிகேஷன் சிஸ்டம்ஸ் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஜிபிஎஸ் யூஎஸ்ஏ நமக்கு தெரிஞ்சது, குளோனாஸ் ரஷ்யா, பைடு ஜப்பான், கெலீலியோ EU. ரீஜனல் லெவலில் நாவிக் வந்து நம்ம வச்சுருக்கோம் இந்தியா, QZSSங்கிறது வந்து ஜப்பான் வச்சுருக்காங்க. ரைட்டா? ஸோ அதன்படி பார்க்கும்போது இங்கே ஆன்சர் ஜப்பான். ரைட்டா? அடுத்து which of the following areas can GPS technology be used? ஆப்வியஸாக எல்லாத்துலேயுமே இதில் பண்ணலாம். மொபைல் ஃபோன்ஸ் ஆப்வியஸாக பண்ணலாம்,
பேங்கிங் ஆப்ரேஷன்ஸ் பண்ணலாம், கண்ட்ரோலிங் தி பவர் கிரிட்ஸ் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் கம்பேரிட்டிவ்லி ஈஸி கொஷின்ஸ். ரைட், நம்ம ஏற்கனவே பார்த்த போல் ஆஸ்ட்ரோசாட் பற்றி கேட்டிருக்காங்க. ஸோ ஆஸ்ட்ரோசாட் வந்து ஃபர்ஸ்ட் ஆஸ்ட்ரோனாமிக்கல் அப்சர்வேட்டரி மிஷன் கொண்ட ஒரு மிஷன், ஆஸ்ட்ரோசாட் மிஷன். ஸோ இதில் கேட்ட கேள்வி எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, other than USA and Russia, India is the only country to have launched a similar observatory into space அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தட் இஸ் நாட் ட்ரூ. ரைட்டா, இந்தியா வந்து தேர்ட் கிடையாது, இட் இஸ் ஃபோர்த். ரைட்டா, அதனால் இது ஃபால்ஸ். ஆஸ்ட்ரோசாட் இஸ் 2000 kg சேட்டலைட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, அதுவும் தப்பு. ரைட்டா, ஸோ இதில் வந்து பேசிக்காக நம்பர்ஸில் விளாண்டுருக்காங்க, கொஞ்சம் கம்பேரிட்டிவ்லி கொஞ்சம் தடுமாறதுக்கு வாய்ப்பு நிறையா உண்டு. 2000 kg, 1500 kgலேருந்து 2000. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் கொஞ்சம் தடுமாறதுக்கு வாய்ப்பு உண்டு. இது வந்து இட் இஸ் நாட் யூனிக் டு திஸ் பர்டிகுலர் கொஷின் அலோன். ஏன்னா ஐஆர்என்எஸ்எஸ் பற்றி ஒரு கொஷின் கேட்டிருப்பாங்க, அதுலேயுமே வந்து நம்பர்ஸ் வச்சு தான் விளாண்டுருப்பாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஐஆர்என்எஸ்எஸ் கவர்ஸ் என்டையர் இந்தியா அபவுட் 5500 ஸ்கொயர் கிலோமீட்டர்னு கொடுத்துருப்பாங்க. ஆனால் இது வந்து 1500 ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸ் தான். ஸோ இதுலேயுமே வந்து அந்த இதை மட்டும் எலிமினேட் பண்ணிட்டா அதுவும் ப்ளஸ் வந்து ப்ளஸ் தேர்ட் ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா, இந்தியா வில் ஹேவ் இட்ஸ் ஓன் சேட்டலைட் நேவிகேஷன் சிஸ்டம் வித் ஃபுல் குளோபல் கவரேஜ் பை தி மிடில் ஆஃப் 2019 சொல்லியிருப்பாங்க. ஃபுல் குளோபல் கவரேஜ் கிடையாது, இது வந்து ரீஜனல் சேட்டலைட். சரியா, ஸோ அது ரெண்டையும் எலிமினேட் பண்ணிட்டா ஆன்சர் ஏ. அதே போல் தான் இங்கேயும் ஆஸ்ட்ரோசாட்டு கொஞ்சம் ஃபேக்சுவலாக கொஞ்சம் கேட்டிருக்கிறாங்க. 2000 kg கிடையாது, அதே போல் இங்கே தேர்டு கிடையாது. ஸோ இந்த பர்டிகுலர் ஆஸ்ட்ரோசாட் கொஸ்டினுக்கு வந்து ஆன்சர் நீதர் 1 நாட் 2. அடுத்து சேட்டலைட் ஓஷன் சேட். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து 2010லேருந்தே கேட்டுட்டு தான் வந்துட்டுருக்குறாங்க. சரி, அடுத்து மங்கள்யான். ஸோ இந்த ஸ்பேஸ் ரிலேட்டடான இதில் வந்து இந்தியா சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி முடிக்கிற இந்த மிஷன்ஸ் மங்கள்யான், சந்திரயான், இந்த மாதிரி விஷயங்களுக்கு வந்து கொஞ்சம் நம்ம எம்ஃபசிஸ் பண்ணிடணும். ஏன்னா அதில் வந்து கொஷின்ஸ் நிறையாவே கேட்குறாங்க தான். ஸோ எதையுமே ஆப்வியஸாக இதில் நிறையா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ரீசெண்டாக ஐஎஸ்ஆர்ஓ விஷன் 2047 ஒன்று இருக்குது. அதில் வந்து பாரதிய அந்தரிக்ஷ் ஒரு மிஷன் இருக்குது, ஸ்பேஸ் ஸ்டேஷன் மிஷன் இருக்குது. 2035 வந்து நம்ம வி வில் ஹாவ் அவர் ஓன் இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் அப்படிங்கிற ஒரு டார்கெட் இருக்குது. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் பார்க்கலாம். ஸோ பாயிண்ட் என்னென்னா, இந்த மாதிரி விஷயங்கள் ஐஎஸ்ஆர்ஓ ரிலேட்டடான முக்கியமான விஷயங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி முடிக்கிற விஷயங்கள் வந்து கொஞ்சம் எம்ஃபசைஸ் பண்ணி பாருங்கள். சரி, ஸோ மங்கள்யானை பொறுத்த வரைக்கும் ஒரு சில முக்கியத்துவங்கள் உண்டு. ஃபர்ஸ்ட் இந்தியன் ஸ்பேஸ் கிராஃப்ட் டு சக்ஸஸ்ஃபுல்லி சர்வைவ் வேன் ஆலன் பெல்ட். இந்த வேன் ஆலன் பெல்ட்டை வந்து கொஞ்சம் நேரத்தில் பார்க்கலாம். அப்புறம் ஃபர்ஸ்ட் இந்தியன் ஸ்பேஸ் கிராஃப்ட் டு எஸ்கேப் ஸ்பியர் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் எர்த் அண்ட் ஆர்பிட் தி சன்னு. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் மிஷன் இந்த கிளாஸ் டு சக்சீட் மாஸ் ஆர்பிட் இன்சர்ஷன் இன் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட். அதுக்கப்புறம் மோஸ்ட் எக்கனாமிக்கல், அது நமக்கு தெரியும். ஸோ இந்த பர்டிகுலர் ஒன் வந்து ரொம்பவே முக்கியமாக இருந்தது, அந்த டைமில் ரொம்ப ஹாட்டாக இருந்தது, கொஷின் கேட்டிருக்காங்க. ரைட்டா, சரி. அடுத்தது பிஎஸ்எல்வி ஜிஎஸ்எல்வி. ஸோ இந்த பிஎஸ்எல்வி ஜிஎஸ்எல்வி இந்த லான்ச் வெஹிக்கிள்ஸை பற்றி கேட்குறாங்க. இந்த பர்டிகுலர் கொஷினுக்கு வந்து PSLV launches satellite useful for Earth resources monitoring, whereas GSLV வந்து designed to launch communication satellites ன்னு சொல்லியிருக்காங்க. It is true. அப்புறம் satellite launched by PSLV appears to remain permanently fixed. தப்பு. அப்புறம் GSLV marks is the 4 stages. அதில் 4th stage வந்து using liquid rocket engines ன்னு சொல்லியிருக்காங்க, அதுவும் தப்பு. ஸோ ஏ. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய லான்ச் வெஹிக்கிள்ஸ்ன்னு பார்த்துக்கிட்டாக்க PSLV, GSLV, JSLV Mark 3 இருக்குது. ரைட்டா? ஸோ இதுக்கு முன்னாடி இருந்ததெல்லாம் வந்து பெருசாக யூஸ் பண்ணுறதில்ல. இப்போது PSLV வந்து பயங்கரமாக யூஸ் பண்ணுறாங்க சின்ன சின்ன சேட்டலைட்ஸ்க்கு. இது மட்டும் இல்லாமல் ஸ்மால் சேட்டலைட் லான்ச் வெஹிக்கிள்ஸ் SSLVங்கிற ஒரு விஷயத்தையும் நம்ம கொண்டு வரோம். சரியா? இதை வந்து குலசேகரப்பட்டினம் அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து ஒரு புது லான்ச் பேடை உருவாக்கிட்டு அங்கேருந்து நம்ம லான்ச் பண்ணுறதுக்கான எல்லா வேலைகளும் நடந்துகிட்ருக்கு. ஸோ PSLV, GSLV Mark 3. இந்த Mark 3, Mark 2 இதிலெல்லாம் வந்து கிரையோஜெனிக் இன்ஜின்ஸை வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த கிரையோஜெனிக் இன்ஜின்ஸ் என்னென்னா, நம்ம ஃபஸ்ட்டு நம்ம ரஷ்யாட்டிருந்து நோஹவ் வாங்கினோம், அதுக்கப்புறம் இப்போ ரீசெண்டாக நம்மளே வந்து அதை இண்டிஜினியஸாக பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இதுக்கப்புறம் ரீசெண்டாக
ஹியூமன் ரேட்டட் ஜிஎஸ்எல்வி மார்க் 3ன்னு ஒன்று இருக்குது. இது எதுக்காக அப்படின்னு பார்த்தாக்க ககன்யான் மிஷன், பர்டிகுலராக ககன்யான் மிஷனுக்கு ஃபோக்கஸ் பண்ணி இந்த பர்டிகுலர் லான்ச் வெஹிக்கிளை வந்து ரெடி பண்ணிட்டு வந்துட்டுருக்குறாங்க. சரி, ரைட். அடுத்து ஸ்பேஸ் டிப்ரீஸ். ஸ்பேஸ் டிப்ரீஸ் பேசிக்காக அது என்ன அப்படின்னு பார்த்தாக்க, ஒன்ஸ் லான்ச் வெஹிக்கிள்ஸோ சேட்டலைட்ஸோ லான்ச் பண்ணியாச்சு அப்படின்னு பார்த்தாக்க அதோடைய ரெசிடியூஸ் வந்து அங்கேயே வந்து விட்டுறாங்க, ஸ்பேஸ்லேயே விட்டுறாங்க. ஸோ அது என்னவாகுதுன்னா கொஞ்ச நாளில் அங்கேயே தேங்கி 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 நாளடைவில் அது வந்து ஒரு த்ரெட்டாக மாறுது. குளோபல் ஸ்பேஸ் மிஷன் எல்லாத்துக்குமே வந்து ஒரு த்ரெட்டாக மாறுது. ஸோ இதை வந்து ஸ்பேஸ் டிப்ரீஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ கரண்ட் அஃபேர்ஸை பொறுத்த வரைக்கும் எல்லாத்தையும் நம்ம கிளாஸில் கவர் பண்ண முடியாது. கொஷின்ஸ் ரிலேட்டடாக என்னென்னலாம் வந்து இருக்குதோ அதை வந்து கவர் பண்ணுறோம். மீதி போர்ஷன்ஸை நீங்கள் ஆப்வியஸாக பார்த்து தான் ஆகணும், கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடாக பார்த்து தான் ஆகணும். ரைட். இப்போது ஐஎஸ்ஆர்ஓடைய மிஷன் HAB-1 அப்படின்னு ஒன்று சொல்லிட்டு பேசிக்காக இது என்ன பண்ணுறாங்கன்னா லே லடாக்கில் வந்துட்டு ஒரு மார்ஸை போல் ஒரு என்வாயன்மெண்ட்டை க்ரியேட் பண்ணுறாங்க. அங்கே அதில் ஒரு இன்ஃப்ளேட்டபுள் ஒரு ஒரு ஸ்ட்ரக்சரை உருவாக்கிட்டு அங்கே அந்த மார்ஸோடைய என்வாயன்மெண்ட்டை வந்து அங்கே ரெப்ளிகேட் பண்ணி அதை படிக்கிறாங்க. அதே போல் நாசா ஷாப்பி ப்ராஜெக்ட் ஒன்று பண்ணியிருக்காங்க. இதில் 4 பீப்புளை ஒரு வருஷத்துக்கு ஒரு மார்ஸ் போல் ஒரு என்வாயன்மெண்ட்டை க்ரியேட் பண்ணி உள்ளே அடைச்சி அவங்கள அங்கே அந்த வேறு என்ன ரிலேட்டடாக அந்த மார்ஸோட என்விரான்மெண்ட் என்னென்னலாம் எப்படிலாம் இருக்குமோ அதே சிமிலராக இங்கே ஸ்டிமுலேட் பண்ணிவிட்டு ஸ்டடி பண்ணியிருக்காங்க. அதே போல் லூனா அனலாக் ஃபெசிலிட்டிக்கும் ஒன்று இருக்குது. இதை வந்து யூரோப்பில் நடத்திட்டு இருக்காங்க. ஜெர்மன் யூரோப்பியன் ஸ்பேஸ் ஏஜென்சி இதெல்லாம் சேர்ந்து நடத்திட்டு இருக்காங்க. இது 3 என்விரான்மெண்ட்டை க்ரியேட் பண்ணுறதுக்காக. சரி, அடுத்து போலாரிஸ் டான் மிஷன் ஒன்று இருக்குது. ஸோ பேசிக்காக இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தாக்க ஒரு அமாங் தி இல்லை, இதுதான் ஃபர்ஸ்ட்டு நான் கவர்மெண்டல் மிஷன். ரைட்டா? ஸோ இதுக்கு முன்ன வரைக்கும் ஏதோ ஒரு கவர்மெண்ட் ரெப்ரசன்டேஷனில் தான் வந்து இந்த ஸ்பேஸ் வாக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நடந்திருக்கு. ஸோ ரீசெண்டாக இந்த ஸ்பேஸ் டூரிசம் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து ரொம்ப ஹாட் ஆகிட்டு வருது. ஸோ இது வந்து பர்டிகுலராக இந்த போலாரிஸ் டான் மிஷன் வந்து ஒரு ப்ரைவேட் மிஷன். இது என்னன்னா ஹியூமன்ஸை இது நாள் வரைக்கும் ஒரு ஹையஸ்ட் லெவல் போயிருப்பாங்க இல்லையா, அட்மாஸ்பியரை தாண்டி ஒரு ஹையஸ்ட் லெவல் போயிருப்பாங்க இல்லையா, அதை தாண்டி இந்த பர்டிகுலர் மிஷன் கொண்டு போய் இந்த ஹியூமன்ஸுக்கு என்ன இம்பேக்ட் இருக்க போகுது அப்படிங்கிற ஒரு ஸ்டடி பார்க்கறதுக்காக தான் இந்த டான் மிஷன். ரைட்டா? ஸோ இது வந்து பேசிக்காக ஒரு பில்லியனியர் வந்து இதை ஸ்பான்சர் பண்ணுறாரு. இது வந்து எப்படி பண்ணுறாங்க அப்படின்னா ஸ்பேஸ் எக்ஸோடைய ஃபால்கன் 9 அப்படிங்கிற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை யூஸ் பண்ணி தான் இங்கே போகிறாங்க. ரைட். இப்போது இவங்க எது வரைக்கும் போகிறாங்க அப்படின்னு பார்த்தா இங்கே இந்த வேன் ஆலன் ரேடியேஷன் பெல்ட்டு இதை தாண்டியதுக்காக போகிறாங்க. இப்போ இந்த கார்பன் லைனில் தாண்டி இந்த வேன் ஆலன் ரேடியேஷன் பெல்ட்டு பக்கத்தில் வரைக்கும் போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதனால் என்னவாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பேஸில் இருக்க ரேடியேஷனுடைய எக்ஸ்போஷர் இந்த ஹியூமன்ஸ்க்கு அதிகமாகும். அப்போது என்னவாகும்னு இன்னும் தெரியாது. அந்த ரேடியேஷன்ஸுக்கு இவங்கெல்லாம் எக்ஸ்போஸ் ஆனாங்க அப்படின்னா அதோடைய இம்பேக்ட் என்னங்கிறது இன்னும் அன்னோன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இது ஒன்று. இன்னொன்று சவுத் அட்லாண்டிக் அனாமலி அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. சவுத் அட்லாண்டிக் அனாமலி அப்படிங்கிற ஒரு விஷயம். சரி. ஸோ இந்த வேன் ஆலன் ரேடியேஷன் பெல்ட் பேசிக்காக இது இந்த ப்ராக்கெட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இது என்னென்னா எர்த்தோடைய மேக்னெட்டிக் ஃபீல்ட்ஸில் அவுட்டர் மோஸ்ட் மேக்னெட்டிக் ஃபீல்ட்ஸில் சன்னுடைய அந்த ஃப்ளேயர்ஸாக இருக்கட்டும் இல்லை அந்த கொரோனல் மாஸ் எஜெக்ஷனுடைய அந்த பிளாஸ்மா ஃப்ளேயர்ஸாக இருக்கட்டும் இது எல்லாமே இன்ட்ராக்ட் பண்ணி அந்த மேக்னட்டோஸ்பியரில் சன்னுடைய ரேடியேட்டிவ் ஏஜென்ட்ஸ் வந்துலாம் உள்ளே தங்கியிருக்கும். ஸோ அதனால தான் அதை மேக்னட்டோஸ்பியர்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ரைட்டா? ஸோ இங்கே ரேடியேஷன் அதிகமாக இருக்கிறது ஒரு பக்கம், இந்த பெல்ட் ஃபுல்லாகவே இந்த வேன் ஆலன் பெல்ட்டுன்னு சொல்கிறாங்க. இப்போ இதே போல் இந்த ரேடியேஷன்ஸ் அதிகமாக இருக்கிற ஒரு இடத்த என்னென்ன சொல்கிறாங்கன்னா இந்த சவுத் அட்லாண்டிக் அனாமலி. ரைட்டா? பேசிக்காக இந்த சவுத் அட்லாண்டிக் அனாமலி என்னென்னா நம்ம உலகத்தை சுற்றி இருக்கிற அந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட்ஸில் ஒரு வீக் ஸ்பாட் இருக்குது. அந்த வீக் ஸ்பாட் வந்து இந்த சவுத் அட்லாண்டிக்கில் இருக்குது. ஸோ இங்கே வந்து
இதனால் பெரிய பாதிப்பு நமக்கு கிடையாது. பட் இந்த இடத்துல அந்த ரேடியோ ஆக்டிவ் அந்த ரேடியேஷன்ஸ் எக்ஸ்போஸ் ஆகிறதுக்கான அந்த சான்சஸ் வந்து அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. சரியா? இப்போ இந்த சவுத் அட்லாண்டிக் அனாமலி இருக்கு இல்லையா, இது வந்து இட் இஸ் நாட் அ நியூ ஃபினாமினன். ஏற்கனவே இந்த ஹிஸ்ட்ரி ஆஃப் எர்த்தில் வந்து அது நடந்துட்டு தான் இருக்குது. இப்போ வந்து நம்ம அதை கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுத்து அதை படிக்க ஆரம்பிச்சிருக்கோம். ரைட்டா? சரி, அடுத்தது ஓகே. ஸோ இந்த மிஷன் ஐஎஸ்ஆர்ஓ சக்ஸஸ்ஃபுல் மிஷன் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து முக்கியம்னு பார்த்தோம். அதே சமயத்தில் வேர்ல்டு லெவலில் ஏதோ ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியாக ஏதோ ஒரு விஷயம் நடந்தாலும் அந்த மிஷன்ஸும் கொஞ்சம் முக்கியம். ஸோ இந்த சாங்கி, சைனாவுடைய சாங்இ, இந்த பர்டிகுலர் மிஷன் என்ன அப்படின்னு பார்த்தா, மூணுடைய ஃபார் சைடு அங்கே போய் லேண்ட் ஆகிட்டு அங்கேருந்து சாம்பிளையே கலெக்ட் பண்ணி கொண்டு வந்துட்டாங்க. ஸோ மூணை பொறுத்த வரைக்கும் 2 சைடு, ஒன்று நியர் சைடு, இன்னொன்று ஃபார் சைடு ஆஃப் தி மூணு சொல்கிறாங்க. இந்த நியர் சைடு, ஸோ நமக்கு தெரியும் எர்த்தும் மூணும் இட் இஸ் அண்டர் டைடல் லாக். அதாவது எர்த்து சுற்றும் போது மூணு சுற்றும். ஆனால் இந்த 2 சுற்றுறதுமே வந்து ரொம்ப பக்காவான சிங்கில் இருக்கும். எந்த அளவுக்கு சிங்கில் இருக்கும் அப்படின்னா, மூணுடைய அதர் சைடு வந்து நமக்கு தெரியவே தெரியாது. ரைட்டா? ஒரே சைடு தான் வந்து நம்ம மூணை வந்து எர்த்துலேருந்து பார்க்கும்போது மூணை நம்ம அப்சர்வ் பண்ணிட்டே வர முடியும். ரைட்டா? இப்போ இந்த ஃபார் சைடு ஆஃப் தி மூன் இருக்கு இல்லையா, இங்கே வந்து அதோடைய ஸ்ட்ரக்சரே வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஒன்று. ரெண்டாவது, அங்கே அந்த டெம்பரேச்சர் வந்து ரொம்ப ப்ளமெட்டிங், ரொம்ப கோல்டாக இருக்கும் அப்படிங்கிறது 2. சரியா? இது ஒரு பக்கம். இப்போது எல்லா நாடுகளும் இது நாள் வரைக்கும் சக்ஸஸ்ஃபுல்லாக மூணில் டச் டவுன் பண்ண நாடுகள் எல்லாமே வந்து இந்த நியர் சைடில் தான் பண்ணியிருக்காங்க, இன்க்ளூடிங் அவர்ஸ். அதாவது சந்திரயான் மிஷன் நம்ம டச் டவுன் பண்ண இடமும் வந்து நியர் சைட் ஆஃப் தி மூன் தான். சரியா? ஆனால் சைனா அந்த சாங்கி மட்டும்தான் வந்து தே ஹாவ் என்டர்ட் இன்டு தி அன்னோன். அந்த ஃபார் சைட் ஆஃப் த மூனில் இந்த பர்டிகுலர் சவுத் போல் அட்கென் அப்படிங்கிற ஒரு பாயிண்டில் அவங்க டச் டவுன் பண்ணியிருக்காங்க. ரைட்டா? டச் டவுன் பண்ணது மட்டும் இல்லாமல் அங்கே ட்ரில் பண்ணி அங்கேருந்து சாம்பிளையும் எடுத்துகிட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக எர்த்துக்கும் வந்தாச்சு. நோ அதர் கண்ட்ரி ஹேஸ் டன் சச் அ திங். ரைட்டா? சரி, இது வந்து சாங்கி 6. சாங்கி 5 ஒன்று இருக்குது. அதுவுமே வந்து 3க்கு போயிட்டு 3ல் இருந்து சாம்பிளை கொண்டு வந்துருச்சு. அப்படின்னா சாங்கி 6 வந்து இட் இஸ் தி செகண்ட் சச் சைனீஸ் மிஷன் டு ரிட்ரீவ் சம் சாம்பிள்ஸ் ஃப்ரம் மூன். 1. ரெண்டாவது, சாங்கி இஸ் தி ஃபர்ஸ்ட் சைனீஸ் மிஷன் டு கலெக்ட் அ சாம்பிள் ஃப்ரம் ஃபார் சைட் ஆஃப் தி மூன். புரியுதா? சாங்கி ஃபர்ஸ்ட் வந்து 3ல் இருந்து சாம்பிளை கலெக்ட் பண்ணிட்டு வந்துச்சு, ஆனால் அது நியர் சைடு. ரைட்டா? ஃபார் சைடில் ஃபர்ஸ்ட் டைம் சாம்பிளை கனெக்ட் பண்ணது வந்து இந்த சாங்கி 6 தான். ரைட்டா? ஓகே. அடுத்து ஓகே, ஒரு சில ஐஎஸ்ஆர்ஓடைய மிஷன். ஐஎஸ்ஆர்ஓ விஷன் 2047 ஒன்று இருக்குது. ஸோ அதுக்கடியில் நிறையா அவங்க டார்கெட் வச்சுருக்காங்க. பாரதிய அந்தரிக்ஷ் ஸ்டேஷன், நம்மளுடைய ஓன் இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் 2035 நம்ம ரெடி பண்ணணுன்னு முடிவு பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஆப்வியஸாக இந்த ககன்யான் மிஷன் இருக்குது. அதுக்கப்புறம் ப்ராஜெக்ட் சூர்யான்னு ஒன்று இருக்குது. இந்த ப்ராஜெக்ட் சூர்யா பேசிக்காக என்னென்னா நியூ ஜென்ரேஷனல் லான்ச் வெஹிக்கிள். ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்த போல் GSLV Mark 3 தான் நம்மளுடைய பவர்ஃபுல், தி மோஸ்ட் பவர்ஃபுல் வெஹிக்கிள் தட் வி ஹேவ், இந்தியா ஹேவ். ஆனால் இந்த சாங்கி மிஷனில் இது பண்ண அந்த அந்த லான்ச் வெஹிக்கிள் பக்கத்துலேயே நம்ம போக முடியாது. அந்தளவுக்கு பவர்ஃபுல்லான லான்ச் வெஹிக்கிள்ஸ்லாம் வந்து சைனாவோ அதுக்கப்புறம் யூஎஸ்லலாம் நிறையா இருக்குது. சரியா? ஸோ அது பக்கத்தில் கூட நம்மளால் போக முடியாது. ஸோ அதை பீட் பண்ணுறதுக்கு நம்ம நியூ ஜென்ரேஷன் லான்ச் வெஹிக்கிள் அப்படிங்கிற ஒரு மிஷனை டேக் அவுட் பண்ணிக்கலாம், ப்ராஜெக்ட் சூர்யா. ரைட்டா? அடுத்து ரீசெண்டாக நமக்கு இந்த ஸ்பேடாக்ஸ் அப்படிங்கிற ஒரு டாக்கிங் எக்ஸ்பெரிமெண்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி முடித்தோம். ரைட்டா? 2 தனித்தனி சேட்டலைட்ஸை ஒன்றா டாக் பண்ணோம் அவுட்டர் ஸ்பேஸில். ஸோ அது வந்து ஒரு முக்கியமான ஃபீட். ஸோ இது எல்லாமே பேசிக்காக எதுக்குன்னா, ஃபர்ஸ்ட் கோல் என்னென்னா இந்த ககன்யான் மிஷன் ரிலேட்டடாக இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கோம். ரைட்டா? அடுத்து வி ஹாவ் அ மிஷன் ஃபார் வீனஸ். ஸோ வீனஸ்க்கு வந்து
ஒரு மிஷன் இருக்குது, அது சுக்ரயான் அப்படின்ட்டு நம்ம நேம் பண்ணியிருக்கோம். அடுத்து இந்த வீனஸ் ரிலேட்டடான வேறு மிஷன்ஸ், வேர்ல்டு லெவல் மிஷன்ஸ் என்ன அப்படிங்கிறது. ஸோ பேபி கொலம்போ, ஸோ இது வந்து ஜாயிண்ட் மிஷன் ஆஃப் யூரோப்பியன் அண்ட் ஸ்பேஸ் மிஷன் 2025 மெர்க்குரிக்கு இதை லான்ச் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து அந்த வீனஸோடைய அந்த ஆர்பிட்டில் கிராஸ் பண்ணி தான் போகுது. ஒன்று, ரெண்டாவது போகும்போது வீனஸையும் ஒரு சில விஷயங்கள் அப்சர்வ் பண்ணும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. இது இல்லாமல் ஜப்பான் வந்து அகாட்சுகி அப்படிங்கிற ஒரு மிஷன் 2025 வீனஸ்க்கு பிளான் பண்ணியிருக்காங்க. சரி, அடுத்து மிஷன் டு ஜூபிட்டர். ஜூபிட்டருக்கு ஒரு சில முக்கியமான மிஷன்ஸ் இருக்குது. அதில் ஒன்று இந்த ஜூஸ். ஸோ இது வந்து ரீசண்டாக என்ன பண்ணாங்க அப்படின்னா டபுள் ஃப்ளை பை மெனியூவரை வந்து இதை ரீசண்டாக பண்ணுச்சு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இது பார்த்தீங்க இல்லையா, ஃபர்ஸ்ட்டு இந்த மிஷன் லான்ச் ஆனதுக்கப்புறம் நம்மளோட எர்த்தோடைய கிராவிட்டி யூஸ் பண்ணி வீனஸ்க்கு போய் வீனஸ்லேருந்து திருப்பி எர்த்துக்கு வந்து திருப்பி ஒரு ஃப்ளை பை கொடுத்து அதுக்கப்புறம் சுற்றி தான் இந்த ஜூபிட்டருக்கு போகுது. ஸோ இந்த ஃப்ளை பை பேசிக்காக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எர்த்துலேருந்து கிளம்பி பக்கத்தில் இருக்கிற ஒரு சோலார் ஒரு செலஸ்டியல் ஆப்ஜெக்ட் இல்லைன்னா பிளானட்டை யூஸ் பண்ணி அதோடைய கிராவிட்டியை யூஸ் பண்ணி கொஞ்சம் ஸ்விங் எடுத்து எங்கே போகணுமோ அங்கே டார்கெட் பண்ணி போகிறது. சரியா, இது நாள் வரைக்கும் சிங்கிள் ஃப்ளை பை வந்து நிறையா மிஷன்ஸில் பண்ணியிருக்காங்க. இன்ஃபேக்ட் நம்மளுமே சந்திரயான் இந்த மாதிரி விஷயங்களில் வந்து அதை பண்ணோம். ஸோ இந்த பர்டிகுலர் ஜூஸ் மிஷன் வந்து ஜூபிட்டருக்கு போகிறது டபுள் ஃப்ளை பை மெனியூவரை வந்து இவங்க கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. ரைட்டா, ஸோ 2025 இதை கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. சரி, அடுத்து தி ரிமோட் சென்சிங். இந்த ரிமோட் சென்சிங் ரிலேட்டடான கொஷின்ஸும் வந்துட்டுருக்கு. ஸோ ஆப்வியஸாக இங்கே பார்த்தீங்கன்னா அசஸ்மெண்ட் ஆஃப் கிராப் ப்ரொடக்டிவிட்டி, லொக்கேட்டிங் கிரவுண்ட் வாட்டர், மினரல் எக்ஸ்ப்ளரேஷன், அப்புறம் டெலிகம்யூனிகேஷன், டிராஃபிக் ஸ்டடீஸ்ன்னு இருக்குது. ஸோ ரிமோட் சென்சிங்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த கிராப் ப்ரொடக்டிவிட்டியை பார்க்குறது அது ஒரு ப்ராப்பரான வேலை. அதுக்கு கிரவுண்ட் வாட்டர் எக்ஸ்ப்ளரேஷனும் கரெக்டு, மினரல் எக்ஸ்ப்ளரேஷனும் கரெக்டு. ஆனால் இந்த டெலிகம்யூனிகேஷன் வந்திருக்கு. ஸோ இந்த டெலிகம்யூனிகேஷனுக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. அப்போ 4 எலிமினேட் பண்ணலாம். ஸோ இந்த டிராஃபிக் ஸ்டடீஸ் மேபி இருக்கலாம், பட் இந்த ஆப்ஷன் வந்து அப்படி கிடையாது. ஸோ ஏ, ஆன்சர் ஏ. அடுத்து ரிமோட் சென்சிங் தான் திருப்பி. ஸோ ஐஎஸ்ஆர்ஓ மிஷன்ஸ் எந்த அளவுக்கு திருப்பி ரிப்பீட்டடாக வருதோ அதே போல் இந்த ரிமோட் சென்சிங் விஷயங்களும் ரிப்பீட்டடாக வருது. இப்போ இந்த ரிமோட் சென்சிங்னு வரும்போது ரொம்ப பேசிக்கான விஷயங்கள் தான் கேட்குறாங்க. ரைட்டா, இப்போ இங்கே குளோரோஃபில் கண்டென்ட் இன் வெஜிடேஷன், அது வந்து க்ரீன் கவரை கேட்குறாங்க. அப்புறம் க்ரீன் ஹவுஸ் கேஸ் எமிஷன், இந்த ரைஸ் பைடிஸு, லேண்ட் சர்ஃபேஸ் டெம்பரேச்சர். ஸோ இதெல்லாம் வந்து கொஞ்சம் ஜென்ரலான விஷயங்கள் தான், கம்பேரிட்டிவ்லி ஈஸி கொஷின் தான். ஸோ ஆன்சர் இதுக்கு டி. அடுத்து நம்ம ஏற்கனவே பேசின போல ஒரு எக்ஸாம்பிளுக்காக இதை கொண்டு வந்தது இந்த வேர்ல்டு மிஷன்ஸ், இந்த குளோபல் மிஷன்ஸ். இதெல்லாம் எது முக்கியமான ரொம்ப முக்கியமான பேர் சொல்கிற போல் மிஷன்ஸ் இதாக இருந்துச்சு அப்படின்னா அதை கேட்க தான் செய்கிறாங்க. ஸோ இந்த கெசினி ஹியூகி வந்து பேசிக்காக வீனஸ் கிடையாது, இது வந்து சாட்டனுக்கு. ஸோ இது வந்து தப்பு. மீது ரெண்டும் கரெக்ட். மெசஞ்சர் வந்து மேப்பிங் அண்ட் இன்வெஸ்டிகேட்டிங், வாயேஜர் 1, 2 வந்து எக்ஸ்ப்ளோரிங் தி அவுட்டர் ஸ்பேஸ். இது வந்து கரெக்டு. ஸோ ஆப்ஷன் பி இருக்கு. ஸோ இது வந்து ஒரு கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன். ஸோ வாயேஜரை பொறுத்த வரைக்கும் வாயேஜர் 1 and 2 வந்து இது வந்து அமாங் தி பைனியர்ஸ் இன் சேட்டலைட் டெக்னாலஜி. ரொம்ப சிம்பிளான டெக்னாலஜி, yet it has reached a pinnacle where other satellites would take years to break that record. ரைட்டா, ஸோ இன்னைக்கு அதோடைய லெவல், அதோடைய ரேஞ்ச் எங்கன்னு பார்த்தாக்க they are moving out of in the helio, they are about to move out of the helio pass. சரியா, ஸோ பேசிக்காக இது வந்து சோலார் சிஸ்டம், நடுவில் இருக்கிறது சன்னு. இந்த சன்னுக்கு எப்படி நமக்கு இந்த எர்த்தை சுற்றி ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு இருந்து அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து சன்லேருந்து வர்ற அந்த சோலார் ஃப்ளேஸையோ இல்லை மற்ற விஷயங்களையோ வந்து தடுக்குதோ, சன்னுக்குன்னு ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்குது. அந்த சன்னை சுற்றி அந்த சோலார் சிஸ்டம்ஸை சுற்றி இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து ஆக்ட் ஆகிட்டே இருக்குது. ஸோ இது என்ன பண்ணுதுன்னா ஸ்பேஸ்லேருந்து வர்ற மற்ற ஃப்ளேர்ஸு இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையுமே தடுக்குது. சரியா,
சன்னு எர்த்து இது ரெண்டுக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்குது. அதே போல் சன்னு சோலார் மற்ற யூனிவர்ஸ், ஸோ இது ரெண்டுக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்குது. சன்னு சோலாரை காப்பாற்றுது, எர்த்து நம்மளுடைய ஹியூமன்ஸை வந்து காப்பாற்றுது. ஸோ இதுதான் இந்த கனெக்ஷன். ரைட், ஓகே. ரீசெண்டாக எந்த மாதிரி கேட்குறாங்கன்னு பார்க்குறோம். கிரீஸ்டு லைட்னிங் 10 அப்படிங்கிற ஒரு விஷயம். ஸோ இது வந்து ஆன்சர் கரண்ட் அஃபேர்ஸில் பார்த்துருந்தா நீங்கள் இது போட்டிருக்கலாம். பட் அகைன் நம்ம சும்மா உள்ளே ரீட் பண்ணோம் அப்படின்னா டெடியூஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு உண்டு. இங்கே பாருங்கள், எலக்ட்ரிக் பிளைன் டெஸ்டட் பை நாசான்னு போட்டிருக்காங்க. அடுத்து சோலார் பவர்ட் 2-seater ஏர்க்ராஃப்ட். ஸோ இதுலேருந்து 2 விஷயம் தெரியுது. ஒன்று, அது பிளைனு. கிரீஸ்டு லைட்னிங்னா வேறு எதுவும் ப்ராஜெக்ட் நேம் கிடையாது. இது ஒரு ஏர்க்ராஃப்டாக இல்லை பிளெயினாக இருக்கிறதுக்கு வந்து வாய்ப்பு உண்டுங்கிறது. இன்னொன்று, இட் இஸ் நாட் அண்ட் கன்வென்ஷனல் ஒன். ரைட்டா? இங்கே எலக்ட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க, இங்கே சோலார் பவர் கொடுத்துருக்குறாங்க, இங்கே வந்து அகைன் இந்த ரீயூசபிள்னு கொடுத்துருக்காங்க, திருப்பி இங்கே ராக்கெட்டுன்னு கொடுத்துருக்காங்க. ரைட்டா? அப்போது பிளேன் வந்து கன்ஃபார்ம் ஆகுது, அப்புறம் கன்வென்ஷனல் பிளேன் இல்லைங்கிறது கன்ஃபார்ம் ஆகுது. ரைட்டா? ஸோ இதில் ஒரு விஷயத்துக்கு வரணும், ஒரு இது வரணும். இப்போ இந்த சோலார் பவர்டு 2-seater ஏர்க்ராஃப்ட் டிசைன் பை ஜப்பான் வாய்ப்பு உண்டு. பட் கிரீஸ்டு லைட்னிங்னு வச்சுருக்கான். அந்த பேர் வந்து ஜப்பான்காரனோ இல்லை சைனாக்காரனோ அந்த மாதிரி பேர் வைக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி. இப்போ இந்த ரீயூசபிள் ராக்கெட் டிசைன்டு பை ஐஎஸ்ஆர்ஓ பேர் வச்சா இந்த மாதிரி கிரீஸ் லைட்னிங்னு பேர் வைக்கிறதுக்குலாம் வாய்ப்பு கம்மி. மங்கள்யான், சந்திரயான் இந்த மாதிரி வைக்கிறது, ஆதித்யா இந்த மாதிரி தான் நம்ம பேர் வைப்போம். ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஆப்ஷன் ஏ வரதுக்கு நம்ம போகலாம். ஸோ இதெல்லாம் எஜுகேட்டட் கெஸ் தான். ரைட், அடுத்து ஜிபிஎஸ் டெக்னாலஜி தான் நம்ம ஏற்கனவே பார்த்தாச்சு. ஓகே, இது வந்து ஸ்பேஸ் ரிலேட்டடான விஷயங்களை நம்ம முடிச்சிட்டோம். அடுத்து இன்ஃபர்மேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி. சரி, ஸோ இது வந்து கம்பேரிட்டிவ்லி கொஞ்சம் பேசிக்கான விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டாலே போதுமானது. கம்பேரிட்டிவ்லி கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும், ப்ரொவைடட் we have some basic idea. ஸோ ப்ளூடூத் அண்ட் வைஃபை இது 2011 கேட்டது. ஸோ இது வந்து ஆப்ஷன் ஏ. இங்கே என்னென்னா எந்த பேண்ட்வித்தில் வந்து இது ஆப்ரேட் ஆகும்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதோட ஆப்ரேட்டிங் பேண்ட்வித்துன்னு பார்த்தீங்க அப்படின்னா இன்னுமே இன்ஃபேக்ட் இது ரிலவெண்ட்டாக தான் இருக்குது. ஆப்ரேட்டிங் பேண்ட்வித்தை பொறுத்த வரைக்கும் இன்னும் ரிலவெண்ட்டாக தான் இருக்குது இந்த பர்டிகுலர் போர்ஷன். ப்ளூடூத் வந்து 2.4 GHz, வைஃபை வந்து 2.4 GHz, 5 GHz. ரைட்டா? அதோடைய ட்ரான்ஸ்ஃபர் ரேட்டு வந்து ஆப்வியஸாக வைஃபைக்கு வந்து அதிகம், ரேஞ்சும் வைஃபைக்கு வந்து அதிகம். இப்போது இவ்வளோ எஃபிஷியண்ட்டாக இருக்குது அப்படின்னா ஆப்வியஸாக வைஃபையோடைய பவர் கன்சப்ஷனும் அதிகமாக தான் இருக்கணும். ரைட்டா? சரி, இப்போது வைஃபை, இப்போது ரீசண்டாக இந்த வைஃபை டெக்னாலஜி வந்து அட்வான்ஸ்ட் ஆகிட்டே வந்துட்டுருக்கு. ரைட்டா? அதில் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சில பேசிக்கான ஐடியாஸ், கான்செப்ட்ஸை வந்து நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ரைட்டா? ரைட். இப்போ வைஃபை 4, வைஃபை 5, வைஃபை 6, அப்புறம் வைஃபை 6E, அப்புறம் வைஃபை 7. ஸோ இது வந்து தி எவல்யூஷன் ஆஃப் த வைஃபை டெக்னாலஜி. ரீசெண்ட் டைம்ஸில் வி ஆர் டாக்கிங் அபவுட் திஸ் வைஃபை 7. ஸோ இந்த வைஃபை 7 பற்றி பேசுகிறோம். 2024 எக்ஸ்பெக்டட், பட் இட் இஸ் ஸ்டில் அண்டர் அந்த நெகோஷியேஷன் தான். ரைட்டா? ரைட். இப்போ இது டிஃப்ரென்ஸ்லாம் பாருங்கள். அந்த ஆப்ரேட்டிங் பேண்ட்வித்துன்னு பார்த்தீங்கன்னா வைஃபை 4 வந்து 2.4 to 2.5, வைஃபை 5 வந்து 5 GHz ஒன்லி, வைஃபை 6 அகைன் 2.4 5 GHz. அதுக்கப்புறம் வைஃபை 6E இங்கே வந்து ஒரு புதுசாக ஒன்று வருது 6 GHz அப்படின்னு சொல்லிட்டு. அதே போல் வைஃபை 7லேயும் இந்த 6 GHz வருது. ரைட். இப்போ இந்த 6 GHz ஸ்பெக்ட்ரம் வந்து இங்கே அலோகேட் பண்ணுறதுலாம் இப்போ பிரச்சனை. சரியா? இன்ஃபேக்ட் சோனி அவங்களுடைய ப்ளே ஸ்டேஷனில் வந்து இந்த ஸ்பெக்ட்ரம் யூஸ் பண்ணி கேம்ஸை வெளியிட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால்
இந்த மாதிரி கொஞ்சம் அட்வான்ஸ்டாக இருக்கிற அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாமே வந்து இன்னும் நம்ம நாட்டில் யூஸ் பண்ண முடியல. காரணம் என்னென்னா இந்த 6 GHz ஸ்பெக்ட்ரமை அலோகேட் பண்ணல. இப்போ ஏன் அலோகேட் பண்ணாமல் இருக்காங்க அப்படின்னா, ஏர்கிராஃப்ட்ஸ், ஏர்ஃபோர்ஸ் இவங்க எல்லாமே இந்த பர்டிகுலர் ஸ்பெக்ட்ரமை யூஸ் பண்ணுறாங்க. அப்படின்னா சென்சிட்டிவ் டேட்டாஸை வந்து இன்டர்ஃபியர் பண்ணுறதுக்கும் இல்லை ஒரு டிராஃபிக், அதாவது டேட்டா டிராஃபிக் வந்து அதிகமாகிறதுக்கோ வாய்ப்பு உண்டு. அப்படிங்கிற காரணத்துக்காக இந்த 6 GHz ஸ்பெக்ட்ரமை இன்னும் ரிசர்வ் பண்ணி வச்சுருக்காங்க. இட் இஸ் ஸ்டில் அண்டர் நெகோஷியேஷன். ஆனால் இதுக்கு சொல்யூஷனாக ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா, ஆஸ்திரேலியா போல கண்ட்ரீஸ் இந்த 6 GHzல அதே போல் சென்சிட்டிவான இந்த மாதிரி ஏர்க்ராஃப்ட் இந்த மாதிரி விஷயங்களையும் ஆப்ரேட் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க எப்படி இதை சொல்யூஷனை ஒன்று கொண்டு வந்திருக்காங்கன்னா, பார்ஷியல் அலோகேஷன் சொல்கிறாங்க. இந்த 6 GHz ஃபுல் ஸ்பெக்ட்ரத்தையும் வந்து ப்ரைவேட் பீப்புளுக்கு விடாமல் பார்ஷியலாக வந்து ரிசர்வ் பண்ணி வச்சு மீதியை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதை வந்து இந்தியா வந்து அடாப்ட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி நெகோஷியேட் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. சரி, அடுத்து விர்ச்சுவல் ப்ரைவேட் நெட்வொர்க். ஆப்வியஸாக இது நமக்கு தெரிஞ்சிருக்கும். 2011 கேட்டது ஒரு பேசிக்கான ஒரு இது தான். ஸோ இது வந்து எதுக்காக அப்படின்னு பார்த்தாக்க, டு மாஸ்க் யுவர் ஐபி, ரைட்டா? அதுக்காக தான் இந்த பர்டிகுலர் கொஷின், 2011 கொஷின் இது. அடுத்து ரீசெண்ட் டைம்ஸில் 2015 நியர் ஃபீல்ட் கம்யூனிகேஷன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நியர் ஃபீல்ட் கம்யூனிகேஷன். ஸோ இதை பற்றி தெரியாட்டினா கூட இந்த பர்டிகுலர் இதை வந்து நம்மளால் ஓரளவுக்கு அட்ரஸ் பண்ண முடியும். It is a contactless communication technology that uses electromagnetic radio fields. Near field technology is designed for use by devices which can be at distance of even a meter from each other. Near field communication can use encryption when sending sensitive information. So இங்கே வந்து near field communications சொல்லிட்டாலே வந்து இந்த மீட்டர் கணக்கில் இருக்கிறது இல்லை, சென்டிமீட்டர்ஸில் இருக்கிறது. சரியா? இன்ஃபேக்ட் 4 to 10 சென்டிமீட்டர்ஸ் தான் வந்து அந்த டிஸ்டன்ஸ் இருக்கலாம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஸோ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து தப்பு, மீட்டர்லாம் இருக்காது. ஸோ அதை எலிமினேட் பண்ணிட்டா ஆன்சர் வந்துடும். ஸோ பேசிக்காக இது என்னென்னா, நம்மளுடைய கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டில் வந்து இந்த ஒய்ஃபை கொண்டு வந்தாங்க இல்லையா, அது பேசிக்காக போயிட்டு நீங்கள் டேப் பண்ணிங்கன்னா அது எடுத்துக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயங்களை தான் இவங்க நியர் ஃபீல்டு கம்யூனிகேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட்டா? சரி, அடுத்து லைஃபை. அகைன் இந்த ஒய்ஃபை, லைஃபை, இந்த ப்ளூடூத் இந்த மாதிரி விஷயங்களை வந்து திருப்பி கொஷின்ஸ் வந்துகிட்டே இருக்குது. நீங்கள் பாருங்கள், 2011 ப்ளூடூத் ஒய்ஃபை கேட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒய்ஃபை இந்த மாதிரி ஜென்ரலான விஷயங்கள் கேட்பாங்க. இப்போது இந்த லைஃபை. ரைட்டா? ஸோ லைஃபை, இட் யூசஸ் லைட் as the medium for high speed data transmission. Okay, it uses wireless technology and is several times faster than Wi-Fi. ஸோ ரெண்டுமே வந்து கரெக்டு தான். ஸோ இதுக்கு டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, ஃபாஸ்டர் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஸ்பீட். ஆப்வியஸாக லைட் ஃபிடிலிட்டி வந்து அபவுட் 1 GB வரைக்குமே இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். அது டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் ஸ்பீடு. இங்கே வந்து 150 Mbps தான் சொல்கிறாங்க. ரைட்டா? ஸோ கம்பேரிட்டிவ்லி லைஃபை வந்து சீப்பர் தேன் ஒய்ஃபை. ஆனால் இதில் என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த விசிபிள் லைட் ஸ்பெக்ட்ரம் இருக்கு இல்லையா, இது வந்து இட் கேன் பி இன்டர்ஃபியர்ட். ரைட்டா? ரேடியோ வேவ்ஸ் வந்து ஏதோ ஓரளவுக்கு அப்ஸ்ட்ரக்கிள்ஸை வந்து தாண்டும், பட் லைட் வந்து அந்த கான்டாக்ட் வந்து இருக்கணும். ஸோ இட் ஹேஸ் இட்ஸ் ஓன் டிஸ்அட்வான்டேஜஸ். ரைட்டா? ஆனால் ஓவராலாக பார்க்கும்போது இட் இஸ் சீப்பர், இட் இஸ் ஃபாஸ்டர். ஸோ லைஃபை இட் இஸ் அஸ் அ டெக்னாலஜின்னு பார்க்கும்போது, அந்த அந்த டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் ரிலேட்டடான டெக்னாலஜின்னு பார்க்கும்போது லைஃபை இஸ் பெட்டர். ஓகே, அடுத்தது விசிபிள் லைட் கம்யூனிகேஷன். ரைட், இதுவுமே வந்து நமக்கு தெரியாட்டினாலும் இந்த ஆப்ஷன்ஸை வாசிச்சு பார்த்து நம்மளால் ஆன்சர் பண்ண முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, யூசஸ் எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ரம், வேவ் லென்த் வந்து கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது லாங் ரேஞ்ச் ஆப்டிக்கல் வயர்லெஸ் கம்யூனிகேஷன் சொல்லியிருக்காங்க. அது என்னென்னு பார்ப்போம். கேன் டிரான்ஸ்மிட் லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் டேட்டா ஃபாஸ்டர் தேன் ப்ளூடூத். ஆப்வியஸாக ப்ளூடூத்தை விட ஸ்ட்ராங்காக தான் இருக்கணும். அப்புறம்
இட் ஹேஸ் நோ எலக்ட்ரோமேக்னெட்டிக் இன்டர்ஃபரன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்கள், இட் யூசஸ் எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ரம் வேவ்லென்த் அப்படின்னு கொடுத்தாச்சு. ஆப்ஷன்ஸை பாருங்கள், 3 ஸ்டேட்மெண்ட் வந்து தப்பு கரெக்டுன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ஆப்வியஸாக இதுக்குள்ளே வந்து 3 ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்டாக இருக்கணும். அப்போது ஃபர்ஸ்ட்டு வந்து கரெக்ட் அப்படின்னா ஃபோர்த்து வந்து கரெக்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஏன் அப்படின்னா இப்போ எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ரம் வந்து யூஸ் பண்ணுறாங்க, எப்போ யூஸ் பண்ணுவாங்க, ஏதோ ஒரு அட்வான்டேஜ் இருக்கணும், அப்போ தானே அந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணுவாங்க, ரைட்டா? இப்போ ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது அப்படின்னா அந்த பர்டிகுலர் இதை வந்து ஏன் அவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணி அவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம வந்து அதில் இன்வெஸ்ட் பண்ணணும். ஸோ அதன் மூலமாக ஃபர்ஸ்ட் ஃபோர்த்துக்கு ஒரு கனெக்ஷன் இருக்கிறத பார்க்கலாம். ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் பாருங்கள், நோன் அஸ் லாங் ரேஞ்ச் ஆப்டிக்கல் வயர்லெஸ் கம்யூனிகேஷன் சொல்கிறாங்க. இப்போது விசிபிள் லைட் கம்யூனிகேஷன் பேசியாச்சு. இப்போ இந்த விசிபிள் லைட் கம்யூனிகேஷன் பேசும்போது இந்த லாங் ரேஞ்சுக்கு எப்படி இது இருக்கும், ரைட்டா? இப்போது அன்லெஸ் அண்ட் அன்டில் நீங்கள் ஏதோ ஒரு மீடியம் யூஸ் பண்ணல, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஆப்டிக்கல் ஃபைபர் கேபிள் மாதிரி நீங்கள் எதுவும் யூஸ் பண்ணல அப்படின்னா இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் ஃபார் சச் அ டெக்னாலஜி டு கம்யூனிகேட். விசிபிள் லைட்டுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இதை வச்சே நீங்கள் இந்த செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டை எலிமினேட் பண்ணலாம். ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து 1, 3 and 4. சரி, அடுத்தது ஷார்ட் ரேஞ்ச் டிவைசஸ் இல்லை கம்யூனிகேஷன். ஸோ சிசிடிவி, ஆர்எஃப்ஐடி, வயர்லெஸ், இது வந்து வயர்லெஸ் லோக்கல் ஏரியா நெட்வொர்க். ஸோ ஆப்வியஸாக இது நமக்கு தெரியும், கம்பேரிட்டிவ்லி ஈஸி கொஷின். இதுக்கு வந்து ஆல் தி அபவ் தான். இப்போ இந்த ஆர்எஃப்ஐடி டேக்ஸ் வந்து நிறைய இடத்துல யூஸ் பண்ணுறாங்க. அனிமல் மானிட்டரிங்லேருந்து இந்த இந்த ஷிப்பிங்லேருந்து நிறைய இடத்துல இந்த ஆர்எஃப்ஐடி டேக்ஸை வந்து யூஸ் பண்ணுறாங்க. சரியா? ரைட். அடுத்தது ரொம்ப ரீசெண்டாக கேட்ட இந்த 2024 கொஷின். ஸோ ரேடார் எதுக்கெலாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்கு இன்னும் நம்மளால் ஒரு தெளிவான ஒரு இதுக்கு வரல. ஒரு சிலர் வந்து இந்த ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் நார்கோட்டிக்ஸுக்கும் இட் இஸ் பாசிபிள்னு சொல்கிறாங்க. யூபிஎஸ்சி என்ன கீ கொடுக்குறான் அப்படிங்கிறத வந்து வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஆனால் இப்போதைக்கு ஒன்லி 2, அதாவது செகண்டும் தேர்டும் தான் கரெக்டுங்கிற மாதிரி, ரைட்டா? ஸோ இந்த ஆர்எஃப்ஐடி பாருங்கள், இதில் 2022 கேட்டுக்கிறாங்க, திருப்பி 2024 கேட்டுக்கிறாங்க. ஸோ ரீசெண்ட் டைம்ஸில் டெக்னாலஜி ரிலேட்டடாக ஏதோ ஒரு விஷயங்களை கேட்குறாங்க அப்படின்னா அதை லைட்டாக எடுக்காமல் அதோடைய அப்டேட்டட் வெர்ஷன்ஸ் ஏதாவது இருந்துச்சு, இல்லை அதோடைய அப்ளிகேஷன்ஸ் ஏதாவது இன்றைக்கி ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது அப்படின்னா அதை கொஞ்சம் பார்க்க வேண்டியது நம்மளுடைய பொறுப்பு, ரைட்டா? ஓகே, இதோட இந்த பர்டிகுலர் செஷன் முடியுது. ஸோ நெக்ஸ்ட் செஷனில் வந்துட்டு வேறு டாபிக்ஸ் இருக்குது, அதை பார்க்கலாம். தேங்க்யூ.